ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று தமிழ்நாடு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் யூனியன் சார்பாக நடத்திருந்த திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் ஆவணப்படம் திரையிடல் இந்து முன்னணியால் தடுக்கப்பட்டிருக்குது. இந்து முன்னணியால் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நிகழ்வு மத நல்லிணக்கத்தை பேசக்கூடிய ஒரு ஆவணப்படம் தடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு சங்கடமாக இருந்தாலும் அதுதான் உண்மை. தேட்டருக்கே நேரடியாக இந்து முன்னணிக்காரர்கள் மிரட்டியிருக்கிறாங்க. சமூக வலைத்தளங்களே இந்த திரையிடல் நடந்தால் தேட்டரை போய் முற்றிடுவோம், பிரச்சனை பண்ணுவோம், எல்லா இந்துக்களும் வாங்க, முருக பக்தர்கள் வாங்கன்னு ஒரு கலவரத்துக்கு ஓப்பனாக கால்ஃபார் விட்டு இந்த நிகழ்ச்சியை நிறுத்திருக்கிறாங்க. காவல்துறை கிட்ட சொல்லிட்டு போய் தேட்டரை போய் மிரட்டி இருக்கிறாங்க திரையிடக்கூடாதுன்னு சொல்லி. ஓகே சார், இந்த ஈவினிங் அந்த அந்த திருப்பரங்குன்றம் ஃபைல் ஓகே மோஸ்ட் டேஞ்சரஸ் சார். இது ஒழுங்கா கம்யூனல் நார்மலி ரொம்ப நல்லா நடந்துகிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை இல்லாம இருக்கிற இடத்துல இது மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு இதை கிரியேட் பண்ணி டென்ஷனை கிரியேட் பண்றாங்க. இதை நீங்க அவாய்ட் பண்றது நல்லது. இன்னொரு இடத்துல காவல்துறையே நேரடியா போய் திரையிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த திரையிடுற நிகழ்ச்சியை தடுத்துருக்குறாங்க. எப்படி இந்து முன்னணி இதுக்குள்ள வந்தாங்க, என்ன நடந்தது, கடைசியில் அந்த என்ன ஆச்சு அப்படின்றத பற்றிலாம் விரிவாக இந்த நிகழ்ச்சியில் பேசுகிறோம். தமிழ்நாட்டில் ஒரு 4 இந்து முன்னணிக்காரங்க சேர்ந்து இப்படி ஒரு நிகழ்ச்சியை தடுத்துட முடியுமா அப்படின்றது யதார்த்தம் நடந்திருக்கு. இதை பற்றி தெரிஞ்சுக்க முழுசாக இந்த வீடியோவை பாருங்கள். நேற்று டிஎன்டிஜிஓ சார்பாக திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் அந்த ஆவணப்படத்தை திரையிடுறதுக்கு ஏற்பாடு செஞ்சிருந்த நிலையில் அது ரத்து செய்யப்பட்டிருந்தது. இந்து முன்னணிக்காரங்க பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க, அந்த அளவுக்கு தான் வெளியில் செய்திகள் இருக்குது. நம்மளும் முழுமையான ஒரு அறிக்கையை எதனால் அந்த நிகழ்ச்சி தடை செய்யப்பட்டதுன்னு கொடுக்கல, அதை முழுமையாக அந்த வீடியோவில் பதிவு பண்ணலாம் என்ன காரணன்றதுக்காக தான் இது. முதல்ல நேற்று மாலை 6 மணிக்கு 4 ஃப்ரேம்ஸ் தேட்டரில் நிகழ்ச்சி நடக்கிறதா இருந்தது. எதனால் அது தடை செய்யப்பட்டது, இந்து முன்னணிக்காரங்க இதில் எப்படி இன்வால்வ் வராங்க, அதை பற்றி சொல்லுங்கள். முதல்ல இதுக்கு முன்னாடி நம்ம அந்த முன்கதை சுருக்கத்தையும் சேர்த்து சொன்னாதான் பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பரங்குன்றத்தை தொடர்பாக ஒரு ஆவணப்படத்தை தயாரிக்கணும் அப்படின்னு அறக்கழகம் தவம் தமிழ்தாசன் 2 பேரும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தர்காக்கள் கோவில்கள் எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கின்ற எல்லாத்தையும் போய் பார்த்து ஆவணப்படுத்தி 2 தரப்பு மக்கள், பூசாரிகள், நல்ல அறிவாற்றல் உள்ள ஆன்மீகவாதிகள், நான் அது அண்டர்லைன் பண்ணி சொல்ல வேண்டியது இருக்கு, அந்த அறிவாற்றல் உள்ள ஆன்மீகவாதிகள்னு இவங்க தரப்பு இந்து முன்னணி தரப்பு இந்து முன்னணியை சேர்ந்த மதுரையில் இருக்கக்கூடிய இந்து முன்னணி நிர்வாகிகள், பாஜகவினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவராக அறியப்படும் ராம சீனிவாசன், இவங்க எல்லாருடைய பேட்டிகளும் அப்படியே முழுசா வைக்கப்பட்டிருக்கு. அந்த பேட்டிகளை வச்சு அந்த பேட்டிக்கு எதிரான ஒரு கடுஞ்சொல் கொண்ட ஏதாவது வைக்கப்பட்டிருக்கானா இல்லை, அவங்க தரப்பு நியாயம் என்ன அப்படின்றத முழுமையா வச்சுட்டு தர்கா தரப்புல என்ன நடந்தது அப்படின்ற பாஸ்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. அவங்க பாஸ்டா தான் பேசுறாங்க, தர்கா நடந்தது என்னன்னு சொல்றாங்க. ஆனா இந்த இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் இனி நாங்கள் நடத்த போவது என்னன்ற டிக்ளரேஷனை தான் அதில் கொடுக்குறாங்க. அது கேட்கப்பட்ட கேள்வி உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தான் அவங்களும் பாஸ்ட்டை சொல்லலாம், ஆனா அவங்க ஃபியூச்சரா வேற ஒன்று பேசுறாங்க. இந்த 2 தான் அதுல இருக்கு. நம்ம இதுல யாரையுமே காயப்படுத்துற மாதிரியோ எதுவுமே இல்லை. நானே கூட அந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது கேட்டேன், என்ன அவங்க இதெல்லாம் இருக்கே, சரி பரவாயில்ல, எல்லாரும் தரப்புதும் இருக்கணும் ஒரு ஆவணப்படத்துல. அதுவும் அது திருப்பரங்குன்றம் மட்டும் இல்லை, திருப்பரங்குன்றது மைய கரு. தமிழ்நாட்டில் இந்து முஸ்லீம் ஒற்றுமை எப்படி இருக்குன்றதான் அந்த படம் வெளிச்சம் போட்டு காட்டுகின்ற உண்மை. பலரையும் கண்கலங்க வைத்த ஒரு ஆவணப்படம். இதை நம்மளதான் வெளியிட்டோம். பிப்ரவரி 27, 2026 போன கவர்மெண்ட் இருந்தபோது நம்ம தான் இதை ரிலீஸ் பண்ணோம். ரிலீஸுக்கு முன்னாடியே ஒரு பிரைவேட் ஸ்கிரீனிங் ஒன்று நடந்தது. நம்மளே 2 தடவை இதை திரையிட்டு இருக்கோம். 2வது தடவை அதை வெளியிடும் போது நக்கீரன் கோபால், தோழர் தியாகு, தோழர் ஜி செல்வா, மேனாள் நீதியரசர் ஹரிபரந்தாமன் அவர்கள், இப்படி பல பேர் கலந்துக்கிட்டாங்க. இயக்குனர்கள், ஆமா, இயக்குனர்கள், திரைப்படத்தினுடைய இயக்குனர், அப்புறம் இயக்குனர் அனீஸ், லெனின் பாரதி அவர்கள், இப்படி பல பேர் அதுல கலந்துட்டாங்க. இன்னும் கூட பேர் விடுபட்டிருக்காங்க. அது போக தவம் தலைவர்களால் வர முடியலன்றதுனால அவங்க கையால் இதை வெளியிடணும்னு சொல்லிட்டு அதை ஒரு கட் அவுட்டா பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போய் சிபிஐ மாநில செயலாளர் தோழர் வீரபாண்டியன், சிபிஐஎம் மாநில செயலாளர் தோழர் பி சண்முகம், திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு ஆசிரியர் அவர்கள், இவங்க எல்லாரோடையும் விசிக தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் திருமா, இவங்க எல்லாரு கூடயுமே அவர் இந்த படத்தை பத்தி பேசி உரையாடி அதுக்கப்புறம் அந்த புகைப்படத்தை வெளியிட்டார். இதெல்லாம் நடந்தது. இதை சமீபத்தில் இந்த ஆட்சி அமைந்ததற்கு பிறகு, இந்த மே மாதம் ஆட்சி அமைந்ததற்கு பிறகு சில வாரங்கள், இப்போ 45 நாள் தான் ஆகுது. இதுக்கிடையில் இது 2வது தடவையாக தடுக்கப்பட்டிருக்கு. நேற்று என்ன நடந்தது அதை சொல்லுங்கள். நேற்று காலையில் நம்ம எல்லாருமே ஸ்க்ரீனிங் ரெடி ஆகிட்டு இருந்தோம்.
ஸ்க்ரீனிங் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நேற்று காலையிலேருந்தே நிறைய கால்ஸ் வர ஆரம்பிச்சது. கால்ஸ்னால் நாங்களும் வந்து கலந்துக்கிறோம் அப்படின்ட்டு. என்ற கால் ஹிஸ்ட்ரி இருக்குது. மொத்தமே நம்ம 100 பேருக்கு தான் இருக்கைகள் வந்து ஏற்பாடு செய்திருந்தோம். முன்பதிவு செய்யவும் சொல்லியிருந்தோம். அதில் 90லிருந்து 100 பேருக்குள்ளே தான் நம்ம உட்கார வைக்கவும் முடியும். அதுபோக விருந்தினர்களே வந்து 20-30 பேர்கிட்ட இருக்கிறாங்க. அப்போ இவங்க எல்லாரையும் அக்கமடேட் பண்ணுன்றதுக்காக முன்பதிவு பண்ணும்போது நேற்று மட்டுமே 150க்கும் மேற்பட்ட தொலைபேசி அழைப்புகள் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடியே ஆனால் ஃபுல் ஆயிடுச்சு நம்ம. ஆமாம், அதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ஆர்வம்னா நைட்டு மிட் நைட்டு 1 மணி 1:30 மணிக்கு நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு 12 மணிக்கு ஸ்டோரி வச்சுட்டு தூங்கிடுறோம். அவங்க அதை பார்த்துட்டு நைட்டு அவன் முழுசான இருப்பான், கால் பண்ணுவோம் தோழர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 1:30-2 மணிக்கெல்லாம் கால் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்லை, நேற்று நைட்டுக்கு என்ன கால் வந்தது. நிகழ்ச்சி நாளைக்கு தானே பார்த்துருந்த முன்பதிவு, எங்க நிகழ்ச்சி நீங்க நடக்குங்களேங்க, நிகழ்ச்சி இது நடக்கலையா, அந்த காலையும் கட் பண்ண முடியல, ஏன் நடக்கல, அவனுக்கு எப்படி வரலாம் அப்படின்ற மாதிரி அது ஒரு இதுவாக போச்சு. ஆமாம், அந்த அளவுக்கு ஆர்வம். இப்போ வந்து பதிவு செய்து கொண்டவர்களுடைய பட்டியலே நம்மகிட்ட இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பேர் இளைஞர்கள், 20லேருந்து 25 வயது மதிப்புள்ள இளைஞர்கள் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. கல்லூரி மாணவர்கள். நேற்று சாயங்காலம் ஒரு கல்லூரி மாணவர் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கு பிறகு இந்த சம்பவம் 10 மணிக்கு காலையில் ஒரு பையன் கால் பண்ணி இந்த மாதிரி எங்கள் காலேஜிலேருந்து நாங்கள் சில பசங்க வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் எல்லா ரிஜிஸ்ட்ரேஷனும் முடிஞ்சு தம்பி, ஆனால் நீங்கள் ஸ்டூடெண்ட்டுன்றதுனால நாங்கள் உங்களுக்கு ஸ்பெஷல் சீட்டு கூட ஏற்பாடு பண்ணிடுறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 5 பேர் அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணாங்க. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு ஆர்வம் இருக்குது இதை பற்றி. இதை பதிவு பண்ணுறதுக்கு பெரும்பாலும் வந்திருக்கிறவங்க யாருன்னா இந்துக்கள் தான். நல்ல நம்பிக்கை உள்ள மதத்தை பின்பற்றுகின்ற இந்துக்கள் தான். இவங்க யாருமே கட்சி பின்புலமோ அமைப்பு பின்புலமோ கொண்டவர்கள் அல்ல, சாமானியர்கள். இவங்களுக்காக தான் நம்ம இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறோம். இதை ஏற்பாடு பண்ணும்போதே காலையில் ஒரு 10:30 மணிக்கு தான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. அது வரைக்கும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. 10:30 மணிக்கு முதல்ல நம்ம இங்கே இருக்கோம், நம்ம அலுவலகங்களில் இருக்கோம், கிளம்புறதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு அறக்கழகம் தவம் வந்து மதுரையிலேருந்து கிளம்பி வந்துட்டாரு. அவர் வேற பென்ட்ரைவை கையில் வச்சிருக்கிறாரு. அவர் வேற சேனலுக்கு பேட்டி கொடுக்க போயிட்டாரு. அங்கேருந்து கால் 12 மணிக்குள்ளே வந்து நீங்கள் வந்து இதை பென்ட்ரைவை கொடுங்க, தேட்டருக்கு கொடுங்க, அப்போ தான் நாங்கள் ஏற்றி வைக்க முடியும்னு தேட்டரில் இருந்து கால். இதுக்கு நடுவில் தேட்டருக்கும் நமக்கும் இடையில தொடர்பாக இருந்த தோழர்கள் வந்து கால் பண்ணுறாங்க, என்ன நடந்தது அப்படின்னு சொல்கிறதுக்காக. அப்போ தேட்டர் தரப்புக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. காலில் வந்து இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா வேறு மாதிரி பண்ணிடுவோம். அப்படிங்களா, ஓனர் இங்கே இல்லை, நீங்கள் என்ன மாதிரி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது, ஓனர் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன், நீங்கள் வந்து பேசிங்க அப்படின்றாங்க போல். அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்திருக்குன்னா, ஒரு சமூக வலைதள பதிவு வந்து உலாவ ஆரம்பிக்குது. மதத்தை அல்லது மதத்தை வைத்து அரசியல் செய்ய பார்க்கிறார்கள், அரசியல் இல்லை, கலவரம், மத மோதலை தூண்டி கலவரம் செய்ய பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் விஜய் அவர்களை டேக் பண்ணி ஒரு போஸ்ட் ஒன்று போகுது. அடுத்து ஒரு சில மணித்துளிகள்ல பாஜகவை சேர்ந்த வினோஜ் பி. முதல் டேக் யாரு? முதல் டேகு இல்ல, முதல் போஸ்ட் போட்டவர் யாருன்னு சொன்னா முற்போக்காளர்களுக்கும் ஜனநாயகவாதிகளுக்கும் கோபம் வந்துருமோ அப்படின்ற பயம் எனக்கு இருக்கு. ஏன்னா அவர் வந்து ஜனநாயகத்தை காப்பவர், அவருடைய உரிமைக்காக நாம் குரல் கொடுக்கணும், அவர் என்ன இருந்தாலும் உண்மையதான் சொல்றாரு அப்படின்னு பல பேர் நம்பிட்டு இருக்கிறாங்க. வேற யாரும் இல்லை, சவுக்கு சங்கர் தானே. சவுக்கு சங்கரை வந்து அந்த போஸ்டை போட்டு ஆரம்பிச்சு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பாஜகவை சேர்ந்த வினோஜ் பி. செல்வம், தற்போதைய அமைச்சர் ரேவந்த் அவர்களுடைய அண்ணன் வினோஜ் பி. செல்வம், அவர் வந்து சமூக வலைதளத்தில் ஒரு போஸ்ட் போடுறாரு. அந்த போஸ்ட்ல வந்து மத கலவரத்தை தூண்ட பார்க்கிறார்கள், இவர்கள் வந்து இந்து விரோத சக்திகள் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சித்தரித்து பொய்யாக எழுத ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்து முன்னணி வந்துடுது. இந்து முன்னணியிலேருந்து வரிசையாக ஃபோன் கால்ஸ் தேட்டர் நிர்வாகத்துக்கு. ஃபோன் கால்ஸில் என்ன பேசுகிறாங்க அப்படின்றத நம்ம அறக்கழகம் தவம் அங்கே போனவர் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு. ஓகே சார். இந்த ஈவினிங் அந்த அந்த திருப்பரங்குன்றம் ஃபைல். ஓகே. மோஸ்ட் டேஞ்சரஸ் சார் அது. இது வந்து ஒழுங்கா கம்யூனல் நார்மலி ரொம்ப நல்லா நடந்துட்டு இருக்கு. இந்த பிரச்சனை இல்லாம இருக்கிறது இது மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு இதை கிரியேட் பண்ணி டென்ஷனை கிரியேட் பண்றாங்க. இதை நீங்க அவாய்ட் பண்றது நல்லது சார். இல்ல சார், ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார். எனக்கு இதை பத்தி எந்த டீட்டெயில் எனக்கு தெரியாது. எனக்கு இங்க ப்ரிவியூ தியேட்டர்ல அவங்க ப்ரிவியூ போடுறாங்க, எனக்கு தெரிஞ்ச விஷயம் இவ்வளவுதான். எனக்கு என்ன கையில் ஹார்ட் டிஸ்க் கூட இன்னும் வரல, எனக்கு இனிமே தான் எடுத்துட்டு வரான்னு இருக்காங்க. நீங்கள் ஏதாவது இருந்தால் அவங்க சைடில் தான் சார் நீங்கள் பேசணும். நான் வந்து இங்கே ஒரு ப்ரிவியூ தேட்டர் வச்சு அவங்களுக்கு நான் பிஸ்னஸ் கொடுக்குறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது எனக்கு. ஏன்னா எனக்கு வந்து யார் கண்டென்ட் கொடுத்தாலும் ப்ளே பண்ண வேண்டியது என் வேலை.
இல்ல இல்ல சார், அதுக்காக எல்லாம் பண்ணக்கூடாது சார். நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, சொசைட்டில நம்மளும் இருக்கோம். எதை வேணாலும் கொடுத்தாலும் போடக்கூடாது சார். சார் கரெக்ட் சார். ஆனா இவங்க வந்து போலீஸ் பர்மிஷன் உட்பட வாங்கி தான் சார் பண்ணிருக்காங்க. அதுதான் சார் உங்க சைட்ல நீங்க சார், நீங்களும் உங்களுக்கும் பொறுப்பு இருக்கு. நீங்களும் என்ன பண்ணலாம் சார், இது மாதிரி கொஸ்டின் இருக்கு, இது மாதிரி நிறைய பேர் பண்றாங்க, இதுல எதுக்கு சிக்கல் இருக்கு, போடணுமா அப்படின்னு நீங்க சார், நான் ரொம்ப டீசென்டா நாகரிகமா தான் சொல்றேன். என்ன பண்ண நீங்க உங்க சைடு நீ அப்செக்ஷன் சொல்லலாம், வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கும் பொறுப்பு இருக்கு சமுதாயத்துல, அதுக்காக சொல்றேன் நான். அவங்க எப்படி வர்றாங்கன்னா, என்ன சார் ஒரு மாதிரி ஸ்க்ரீனிங் பண்ணுறீங்களாமே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க சார், நான் ஸ்க்ரீனிங் பண்ணுறோம். யார் பண்ணுறாங்க? அமைப்பு பண்ணுறாங்க. நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம், இடம் கொடுக்குறோம், அவங்க ஸ்க்ரீன் பண்ணுவாங்க, பே பண்ணுவாங்க. இதுதான் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸை நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு சொன்னபோது, அது எப்படி சார், நமக்கு பொறுப்பு இல்லையா? நம்ம இந்த நாட்டில் வாழ்கிறோம் சார். அவங்க போலீஸ்டெல்லாம் பெர்மிஷன்லாம் வாங்கியிருக்கிறதா தான் சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இல்லை சார், போலீஸ் கொடுக்கட்டும் சார், நீங்கள் எப்படி சார் இடம் கொடுக்கலாம்? நமக்கு இந்த இந்திய நாட்டில் வந்து பொறுப்பு இல்லையா சார்? அது மதக்கலவரத்தை தூண்டிட்டா நீங்கள் எப்படி சார் இதாவீங்க? அதனால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் தானே சார் காரணமாக இருப்பீங்கன்ற மாதிரி அவங்கள மேனிப்புலேட் பண்ணி, இது கிட்டத்தட்ட மிரட்டல் தான். பேசும் தொனி அமைதியானது போலவோ வார்த்தைகள் இனிமையானது போலவோ இருந்தாலும் கூட அது நேரடியான மிரட்டல். அதான் பண்ண இந்து முன்னணி. ஆமா, அவங்க வந்து ஒரு தனியார் திரையரங்க உரிமையாளர் தரப்பு, மேலாளர், சூப்பர்வைசர், யாரோ ஒருத்தர், அவங்களுக்கு இவங்க யாரு கால் பண்ணி நீ ஸ்கிரீன் பண்ணலாமா? மிரட்டல்ன்றது இன்னொன்று சேர்த்து, அது ஒரு தடவை இந்து முன்னணியோட ஏதோ ஒரு அமைப்பாளர், பொறுப்பாளர், நிர்வாகி ஒரு தடவை ஃபோன் பண்ணி அதையே பண்ணக்கூடாது, ஃபோன் பண்ணி பண்ணா பரவாயில்ல, 30-40 கால் கண்டினியூவா வேற வேற நம்பர்ல இருந்து நீங்க போட்டீங்கன்னா தேட்டர் முன்னாடி வந்து பிரச்சனை பண்ணுவோம், தேட்டரே முற்றுகையிடுவோம் அப்படின்றது அது மிரட்டல் தானே? ஆமா, இதே போஸ்டே போட்டிருக்காங்க சோசியல் மீடியால. இப்ப நேத்து கூட ட்ரைப்ஸ் ஊடகத்துல பத்திரிகையாளர் சந்திப்பு குறித்து போட்ட போது ஓப்பனிங்லேயே அந்த இது வருது, அந்த கார்டு போட்டிருந்தீங்க. அந்த கார்டுல வந்து அந்த ஒரு கார்டு மட்டும் இல்லை, இது மாதிரி பல பக்கங்கள்ல தேட்டரை முற்றுகையிடுவோம்னு போஸ்டர் போட பக்கத்திலே இருக்கு, இந்து முன்னணி பேஜ்லேயே இருக்கு. இவங்க தான் கால் பண்ணி இதை சொல்லி மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சென்னையை சேர்ந்த இந்து முன்னணி நிர்வாகிகள் ஒரு சிலர் கிளம்பி வந்து நேரடியாவே தேட்டருக்கு போயிருக்கிறாங்க. ஒரு 10 பேர்கிட்ட. ஆனா அவங்க நேரடியா தேட்டருக்கு போனாங்கன்னு தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் நேற்று நைட்டு ஒரு 8-10 மணி வரைக்கும். அதுக்கு பிறகுதான் தெரிந்தது அவங்க தேட்டருக்கு போறதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷனை போலீஸுக்கு கொடுத்துட்டு தான் போயிருக்கிறாங்க அப்படின்றதுதான் இன்னும் ரொம்ப அதிர்ச்சியான தகவலா இருக்கு. ஏன் போலீஸ்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போறது நல்லது தானே அப்படின்னு சிலர் நினைக்கலாம். இல்ல, அவங்க வந்து போலீஸ்ட இன்ஃபார்ம் பண்ணா போலீஸ் வந்து அந்த இடத்துல பிரச்சனை ஆகாதுன்றதுக்காக ப்ரொடெக்ஷன் போடுவாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கும் அது செக்யூரிட்டி பர்பஸ் அப்படின்றதுனால தங்களுக்கு பந்தோபஸ்தோட போனது போல போலீஸோடு வந்திருக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை அந்த இந்து முன்னணி நிர்வாகிகள் காட்ட விரும்பித்தான் இவங்க வர ஸ்டேஷனுக்கு அவங்க வர டைம்ல அவங்க தேட்டருக்கு வரும்போது, இந்து முன்னணி தேட்டருக்கு வரும்போது போலீஸும் வந்து ஒரு 2 ஜிப்ஸ்ல வந்துட்டாங்க, ஒரு 10 பேர்கிட்ட வந்துட்டாங்க. ஆமா, ஏன் வந்தாங்க அப்படின்றது நமக்கு பின்னாடி தானே தெரிய வருது. இவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த பெட்டிஷனை போட்டீங்கன்னா வந்துடும். அந்த பெட்டிஷனை இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறாங்க. என்னென்னு, இதில் கலந்துக்கிறவங்களாம் இந்து மத விரோதிகள். யார்? கருணாஸ் இந்து மத விரோதியா? அவரை நெத்தியில் பொட்டு இல்லாமல் எங்கேயாவது நீங்கள் பார்க்க முடியுமா? கழுத்தில் வந்து அத்தனை மாலை கட்டியிருக்கிறாரு. இந்த மாலையும் நெத்தியில பொட்டும் இல்லாமல் அவர் என்னைக்காவது பார்த்துருக்க முடியுமா? அவர் சைவ மதத்தை பின்பற்றவர்ன்றது பல இடங்கள்ல அவர் சொல்லி அதை உயர்த்தி நிறைய பேசியிருக்காரு அவர். ஆமாம், நிறைய அவர் வந்து தொடர்ந்து இந்த வேலைகள். இன்னொன்று அவர் ரொம்ப வெளிப்படையாக முத்துராமலிங்க தேவரை பின்பற்றுபவன் நான் அப்படின்னு தான் வெளிப்படையாக சொல்றார். அவர் பாணியிலேயே தேசியமும் தெய்வீகமும் எனதிரு கண்கள் அப்படின்னு பேசக்கூடிய நபர் தான். அப்ப எந்த இடத்துல இவர் வந்து இவங்களுக்கு ஒரு பக்கம் இவங்க முத்துராமலிங்க தேவரை கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள். ஆனா உண்மையிலேயே இந்த முத்துராமலிங்கம் அவர்களை பற்றி தேடி போனோம்னா அவர் வந்து கடைசியில சன்மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு முருகனை பின்பற்றினாரே தவிர அவர் வந்து இந்து மதவாதியாக வாழல அப்படின்னு தராசிசியாம் போன்றவர்கள் அவர் வாழ்க்கையை பத்தி ஆய்வு பண்ணி சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இந்து விரோதிகள்னு சொல்றாங்களே, இதை வந்து இந்த விருந்தினர்களாக கலந்து கொள்ள வர்றதுல தோழர் கனகராஜ், தோழர் சத்யராஜ், தோழர் கருணாஸ், அதுக்கப்புறம் தோழர் தம்மின் அன்சாரி, அதுக்கப்புறம் தோழர் ஜிம்ராஜ் மில்டன், எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் தானே இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இதே போல எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் தானே பார்த்தாங்க. கருணாஸ் அவர்கள் பேரையே குறிப்பிட்டு இந்து மத விரோதி அப்படின்னு எழுதுறாங்க. அப்ப கருணாஸே இந்து மத விரோதி அப்படின்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்து முன்னணிக்கு எதிரான கருத்து கொண்டவர் இந்து மத விரோதி, அவ்வளவுதான் இவங்களுடைய நிலைப்பாடு. மற்றபடி இந்து மதத்திற்கு எதிராக கருணாஸ் எங்க பேசியிருக்கிறாரு, எதுல பேசினாரு, அதெல்லாம் ஒன்றும் பேசினது இல்லை. அவங்கள பேரை போட்டு இவங்களாம் இந்து மத விரோதிகள், சமூகத்தில் பதற்றத்தை ஏற்படுத்த பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. யாரு பதற்றத்தை ஏற்படுத்த பார்க்கறது?
இந்து முன்னணி நிர்வாகிகள் தான் பதற்றத்தை ஏற்படுத்த பார்க்குறாங்க. அதனால தான் நாங்கள் தேட்டரை முற்றுகையிடுவோம்னு போடுறாங்க. என்னைக்காவது காஷ்மீர் ஃபைல்ஸ் மாதிரியான படங்களை தேட்டரில் போட்டால் தேட்டரை முற்றுகையிடுவோம் அப்படின்னு ஜனநாயக அமைப்புகளோ முற்போக்காளர்களோ என்னைக்காவது போஸ்டர் போட்டிருப்பாங்களா? யாரும் போட்டது கிடையாது. ஆனா இங்க ஒரு படத்தை ஸ்கிரீன் பண்றாங்க, ஆல்ரெடி யூடியூப்ல இருக்கிற படத்தை ஸ்கிரீன் பண்ணா நாங்க வந்து மிரட்டோம்னு சொல்லும்போது தியேட்டர் நிர்வாகம் ஒரு கட்டத்துல என்ன நிலைக்கு வந்துட்டாங்கன்னா, சார் போலீஸ் உங்களுக்கு ப்ரொடெக்ஷனே கொடுத்தாலும் எங்களுக்கு ஸ்கிரீன் பண்றதுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டபோது போலீஸ் இருக்கலாம் சார், யாராவது ஒருத்தன் சுத்தி பில்டிங்ஸ் நிறைய இருக்கு, ஸ்பேஸ் நிறைய இருக்கு, ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு கல் இல்லை விட்டு இங்கே வெளியில வந்து அவங்க கிளாஸ் தான் போட்டிருக்காங்க, கண்ணாடியை உடைக்கிறாங்கன்னா நான் ஓனருக்கு என்ன சார் பதில் சொல்றது? நான் மேனேஜர், என் பொறுப்பு, எதனாலும் நான் ஸ்கிரீன் பண்ணலாம் டேமேஜ் ஆகாத வரைக்கும். ஒன்ஸ் டேமேஜ் ஆயிருச்சுன்னா இது மாதிரி எந்த படத்தையும் நாங்கள் இனிமேல் வருங்காலத்தில் திரையிடவே முடியாது, நாங்க என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கையப்ப செய்ய. ஆமா, அவங்க வந்து இது வந்து அவங்க கருத்துப்படி இது ஒரு தவறான படம், இதை திரையிடாதீங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறதோட நிப்பாட்டினா கூட இவங்க யோசிச்சிருக்கலாம், சரி யாரோ சொல்றாங்க பார்த்துக்கலான்னு. நீ திரையிட்டினா உன் தேட்டர் முன்னாடி வந்து நிற்போம், தேட்டரை முற்றுகிடுவோம், பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்னா யாராக இருந்தாலும் அப்படி தானே செய்வாங்க. ஆமா, ஆனா ஹைலைட் என்ன அப்படின்னா, அப்படி முற்றுகையிடுவதற்கு ஒரு காக்காய் கூட வரவில்லை என்பது அங்கிருந்த போலீஸ்காரர்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். நாம கிட்டத்தட்ட 8 மணி வரைக்கும் அங்க நின்று பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்து முடித்துட்டு போனதுக்கு பிறகு அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பார்ட்டிஸ் ஒரு சிலர் வந்து என்ன யாரையுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் திரும்பி போயிட்டதாக தான் தகவல். எந்த இந்து முன்னணி இப்போ வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து இந்து முன்னணியை சேர்ந்தவர்களும் பாஜகவை சேர்ந்தவர்களும் சாணக்கிய வகையராக்களும் இது வந்து இந்து முன்னணிக்கு கிடைத்த வெற்றி, மத நல்லிணக்க ஆவணப்படத்தை தடை செய்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு வெற்றி கழிப்புல இருக்கிறாங்கல்ல. அப்படி வெற்றி கழித்து கொள்ளும் அளவிற்கு தைரியமானவர்களாக இருந்தால் நேரில வந்திருக்கணும்ல, வர்றேன்னு சொன்ன வந்திருக்கணும்ல. 4 பேர் கூட வரல, ஒரு காக்கா கூட வரல, போனை போட்டு மிரட்டுறது, 4 பேர் போய் தாஜா பண்ணிட்டு வந்துடுறது, இவ்வளவுதான் இவங்களுடைய மோடஸ் ஆப்பராண்டியே. ஆனா இந்த மோடஸ் ஆப்பராண்டியை வந்து போலீஸ் அங்கீகரிக்குதா? இப்போ வந்து இந்த நிர்வாகம் பயப்பட்டதுல எனக்கு எந்த குறையுமே இல்லை. ஏன்னா நிர்வாகம் நான் ஓனரா இருந்தாலும் அதை தான் யோசிச்சிருப்பேன். ஆமா, அவன் வந்து டேமேஜ் பண்ணிட்டா என்ன பண்றது? ஒரு தோழரே அந்த இடத்தினுடைய ஓனரா இருந்திருந்தாலும் நம்ம அந்த முடிவு தான் எடுத்திருப்போம். அந்த தேட்டரை வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னா என்ன சார் பண்றது? வேணாம், நம்ம இன்னொரு இடத்துல பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நம்மளே யோசிச்சிருப்போம். இப்ப இந்த இடம் வந்து அந்த தேட்டர் உரிமையாளர்களை கடுமையாக மிரட்டி அவங்கள திட்டி அவங்கள அபியூசிவா பேசல, அடுத்து ஸ்கிரீன் பண்ணி இருந்தா அது அடுத்து நடந்திருக்கும். இன்னொன்னு அவங்களுடைய மதத்தை வைத்து எல்லாத்தையும் வைத்து கொச்சைப்படுத்துவதற்கு தயாரான கும்பல். இதுக்கு நடுவில் ஓனர் என்று நினைத்து யாரிடமும் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துட்டு போனதெல்லாம் தகவல் சொல்றாங்க. அது என்னன்றதை அப்புறமா பிறகு ஒரு தருணத்தில் பேசுவோம். இப்போ இந்த நேரத்துல இந்த நிர்வாகிகள் இங்க வந்து அந்த தேட்டர் மேலாளரை நேரில் வந்து நோட்டீஸை கொடுத்து மிரட்டிட்டு போறாங்க. மிரட்டிட்டு போனதற்கு பிறகு நமக்கு தகவல் கிடைச்சு சங்கத்தின் சார்பாக இணை செயலாளர் நீங்க, பொருளாளர் சதீஷ், துணைத் தலைவர் மற்றும் இயக்குனர் தவம் 3 பேரும் தேட்டருக்கு இங்க போறீங்க, ஸ்டேஷன் போறீங்க. ஸ்டேஷன் போன போதும் என்ன நடந்தது? ஸ்டேஷன்ல என்ன சொல்றாரு? ஸ்டேஷன்ல வரணும்னா இந்த மாரி இந்து முன்னணி சார்பாக வந்திருக்கிறாங்க, எங்களுக்கு அவ்வளோ புரிய தெரியும், இந்த இஷ்யூவை வந்து சர்ச்சைக்குரிய இஷ்யூ ஆச்சு, நீங்கள் ஏன் வந்து ஒரு பர்மிஷன் கேட்டிருக்கலாம், எதுக்கு இதை போய் நடத்துறீங்கன்னு. எங்கள் இது ஏற்கனவே 2 தடவை நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆகலை, இப்போ தான் புதுசாக அது பிரச்சனையை கலப்புறாங்க, எதனா ஏற்கனவே பிரச்சனையாக இருந்தால் யோசிப்போம்ல அப்படின்னோம். சரி ஓகே, என்ன முடிவு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. என்ன முடிவுன்னா என்ன, இல்லை இடம் கொடுக்க மாட்டான்ட்டாங்களே என்ன, அது நாங்கள் பேசிக்கிறோம் சார் தேட்டர் உங்ககிட்ட, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒருத்தவங்க வந்து மிரட்டிட்டு போயிருக்கிறாங்களே, நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்களா? நான் எதுவும் எடுக்க முடியாது. இல்லை இப்போ எங்களை நடத்தக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? அதையும் நான் சொல்ல முடியாது, எனக்கு கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து வரணும், அவங்க தான் டீல் பண்ணுவாங்க இந்தமாரி விஷயம். வேறு ஏதோ அசால்ட்டு வேறு ஏதோ இந்தமாரி விஷயம்னா ஓகே, பொலிட்டிக்கலான இஷ்யூலாம் அவங்க தான் சொல்லுவாங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்ட்டாங்க. அப்புறம் நம்ம சரி ஓகே நீங்கள் சொல்லுங்கள், மேலோட உத்தரவு வரும் வரை நீங்களும் ஸ்கிரீன் பண்ணாங்கன்றாங்க. அதான் வெயிட் பண்ணுங்க, அதுக்கு அர்த்தம் அதான், எதுவும் ப்ரொசீட் பண்ணக்கூடாதுன்றது அர்த்தம். வார்த்தை ஜாலங்கள்ல விளையாடுறது. நான் உங்களை வெயிட் பண்ண தானே சார் சொன்னேன் அப்படின்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 6 மணிக்கு ஸ்கிரீனிங்னு போட்டிருக்கோம், எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணலாம், எத்தனை மணி வரைக்கும் வெயிட் பண்ணலாம், அல்லது எதுக்காக நாம வெயிட் பண்ணணும்? தேட்டர் நிர்வாகம் பயந்துருக்கு, அதை நம்ம போய் இன்ஃபார்ம் பண்றோம். அதுக்கப்புறம் தான் என்ன அதிர்ச்சியான தகவல் தெரிய வருதுன்னா, தேட்டருக்கு போய் இந்த இந்து முன்னணி நிர்வாகிகள் மிரட்டுறதுக்கு முன்னாடியே ஸ்டேஷன் வாசல்னு போட்டோ எடுத்து ஸ்டேஷனுக்கு உள்ள போய் இன்ஸ்பெக்டர்கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டு தான் வெளியே வந்திருக்காங்க. இந்த இந்து முன்னணி நிர்வாகிகள் வந்து தேட்டருக்கு போறாங்கன்றதுனால தான் கூட வந்து போலீஸு ஜீப்பு போயிருக்கிறாங்க. அந்த சூழல் தான் வந்து நமக்கு சிக்கலுக்குரியதாக மாறுது.
நாங்க நேர்ல போய் தேட்டரை பார்க்குறோம்னு இவங்க சொல்றாங்க. யாரு? இந்து முன்னணி நிர்வாகிகள். நீங்க எதுக்கு அங்க போறீங்க? அதை தானே போலீஸ் ஸ்டேஷன்லேயே கேட்டு நிறுத்தி இருக்கணும். ஒருத்தர் அப்பட்டமா சொல்றாரு, ஒரு தனியார் திரையரங்கத்தை நாங்கள் இந்த நோட்டீஸை காட்டி மிரட்ட போறோம் அப்படின்னு ஒருத்தர் ஸ்டேஷன்ல சொல்றாருன்னா, உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸை கொடுத்தா? அவங்க ஒரு பிரைவேட். 2 பேரும் என்னுடைய ஸ்டேஷன் லிமிட்ல வாழ்றீங்க. நீங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணலாம்? வேணா ஸ்டேஷன் ஓனர் இங்க வரட்டும், சங்கத்து ஆட்கள் இங்க வர சொல்லுவோம், எல்லாரும் உட்காந்து பேசுவோம். ஆனா நீ அங்க போய் மிரட்டுறது சரியில்லை அப்படின்றதான் போலீஸ் அங்க தடுத்து நிறுத்தி இருக்கணும். இதுதான் நம்ம போலீஸ் மேல ஏன் ஹெவியா சார்ஜ் பண்றீங்க? போலீஸ் தான் 50 பேரை கொடுத்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்தாங்கன்னு கேட்கறவங்கள்ட்ட நாம கேட்க விரும்புறது, இந்த 50 பேர் எதுக்கு வந்தாங்கன்றதே எங்களுக்கு இன்ஃபார்ம் செய்யப்படலையே. 4 கைது வாகனங்கள், அரஸ்ட் போர்ஸ், ஆயுதம் தாங்கிய காவலர்கள் மட்டும்தான் இன்னும் வரல. அது ரெடியா இருந்ததாகத்தான் தகவல். இப்ப இவ்வளவு பேர் கிளம்பி வந்தது ஏன்னு எங்களுக்கு விளக்கல. நாங்க ஆர்கனைசர், எங்களுக்கு விளக்கல. தியேட்டர் ஓனர்ஸ் ப்ரொடெக்ஷன் கேட்டாங்களா? அதையும் நம்ம கிட்ட சொல்லல. தியேட்டர் தரப்புல இருந்து காவல்துறையினரிடம் காலில் கேட்டிருக்கிறாங்க. எங்களாலலாம் ஒன்றும் செய்ய முடியாது சார். இது போலீஸ் தரப்புல இருந்து வந்த பதில். இது பதிலா? அதாவது ஓனர்ஸ் இந்த மாதிரி மிரட்டுறாங்க சார்னு சொல்றாங்க. இல்ல மிரட்டுறாங்கன்ற மட்டும் இல்ல சார், இந்த மாதிரி போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அது போடுறதும் போடாததும் உங்க விருப்பம். அதாவது இவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை பண்றாங்க, இல்லை நேரில் பிரச்சனை பண்றாங்கன்னா, ஏதோ இருங்க வரேன்னு சொல்லிட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணணும், அவங்கள அங்கே வெக்கேட் பண்ணணும். அவங்க அப்போதானே தேட்டர் உரிமையாளரும் ஓகே இவங்க தான் ஏதோ பிரச்சனைக்குரிய ஆட்கள் போல, போலீஸ் நம்ம பக்கம் இருக்குது, அப்போ நம்ம நடத்துவோம் நிகழ்ச்சியை அப்படின்ற ஒரு தைரியம் வர முடியும். ஏன்னா இந்த படத்தை இதுக்கு முன்னாடி ஸ்கிரீன் பண்ண போது இந்த தேட்டர் இது போல எந்த விதமான அச்சுறுத்தலையும் சந்திக்கவில்லை. இந்த அச்சுறுத்தும் நபர்கள் இருக்காங்களே, இதே தேட்டர்ல நம்ம இதுக்கு முன்னாடி 2 தடவை ஸ்கிரீன் பண்ணியிருக்கோம். சென்னையில திராவிடர் விடுதலை கழக அலுவலகத்துல யூடியூப் ரூட்டஸ் ரீட்ஸ் சார்பா மைனர் அதை ஸ்கிரீனிங் பண்ணியிருக்கிறாரு. அன்றைய அமைச்சர் மனோ தங்கராஜ் இதுல கலந்துகிட்டு இருக்கிறாரு. அதுபோக இந்த ஆவணப்படத்தின் இயக்குனர்கள் அட்வொகேட் வாஞ்சிநாதன் எழுதிய புத்தகம், இது தொடர்பான புத்தகத்தையும் பிரஸ் கிளப்ல ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சுகிசும் பேசியிருக்கிறாரு. யாருகிட்ட இருந்து மிரட்டல் வரல. அப்போது வராத துணிச்சல் இப்போது ஏன் வருகிறது என்றால் இது போன்ற நடவடிக்கைகள் தான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் போய் தேட்டரை மிரட்ட போறேன்னு சொல்லிட்டு போறாங்க. போனவங்க உள்ளுக்குள்ள போய் மிரட்டுறாங்க. அதை பார்த்துட்டு தங்களுக்கு தெரிந்த காவல்துறை வட்டாரத்துக்கு கால் பண்ணி திரையரங்க நிர்வாகிகள் கேட்கும் போது போலீஸ் வெளியே தான் சார் எங்க போலீஸ் நிக்கிறாங்க, இதோ உள்ள வர சொல்றேன், அவங்களை எல்லாரையும் நாங்க அப்புறம் ட்ரெஸ்பாசிங் இல்ல அது இதை சார் இது ட்ரெஸ்பாசிங் சார் அப்படின்னு நான் சொல்லி தான் நீங்க ஆக்ஷன் எடுக்கணுமா? நான் சாமானியர், நான் மேதாவி அல்ல. நீங்க தான் போலீஸ், உங்களுக்கு தான் தெரியும் இது ட்ரெஸ்பாசிங்னு. அந்த ட்ரெஸ்பாசிங்க்கு நீங்க ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கீங்க. ட்ரெஸ்பாசிங்க்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது தான் சட்டம் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பணியா? அதை தான் இந்த அரசாங்கம் உங்களுக்கு சொல்லியிருக்கா, வலியுறுத்தி இருக்கா? ஏன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாநாடு முடிஞ்சிருக்கு. இவங்க மேலிடம்னு சொன்னது அசிஸ்டன்ட் கமிஷனர், டெப்டி கமிஷனர் உள்ளிட்ட ஐபிஎஸ் ரேங்கிங்ல இருக்கிற அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரிகளை தானே சொல்றாங்க. ஐபிஎஸ் அதிகாரிகள் இந்த டைரக்ஷன் தான் கொடுத்தாங்களா? இதுதான் ஒரு இஷ்யூ ஹேண்டில் பண்ற விதமா? அப்போ இந்த விஷயத்தை காவல்துறை நினைத்திருந்தால் எங்க தடுத்திருக்க முடியும்னா, நோட்டீஸை எடுத்துட்டு 4 பேர் ஸ்டேஷன்ல கேரவ் பண்ணி நிக்கும் போதே இவங்க நினைச்சிருந்தா தடுத்திருக்க முடியும். ஓகே, அதான் அவங்களா செஞ்சிருக்கலாம், செய்யல, அப்புறம் நம்மளும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஆமா, இது இந்த மாதிரி இதை என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்றதுக்காக போய் கொடுத்தோம். அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கிறதுலையும் தயக்கம். இதுக்கு அடுத்து நம்ம காவல்துறை அலுவலகத்துக்கு போய் சங்கத்தினுடைய தலைவர், செயற்குழு உறுப்பினர்கள், நீங்க, நான், பொருளாளர், துணைத் தலைவர் எல்லாருமே சேர்ந்து தான் போறோம். போய் லெட்டரை நீட்டுறோம். நீட்டும் போது எதுக்கு சார் அதான் முடிஞ்சே அப்படின்றாங்க. என்ன முடிஞ்சு? 4 பேர் ஒரு தியேட்டர் ஓனரை போனை போட்டு மிரட்டி ஒரு ஸ்கிரீனிங்கை தடுத்து நிறுத்தி இருக்கிறான். இது எப்படி முடிஞ்ச பிரச்சனையாகும்? இது தொடக்கம், இது பிரச்சனையினுடைய தொடக்கம். கம்ப்ளைண்ட்டை கொடுக்கறதுக்காக நம்ம போன போது இதுதான் சொல்லப்பட்ட பதில். முடிஞ்சிருச்சே, எதுக்கு, வேணாமே அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் அந்த ஸ்டேஷன் லிமிட்டுக்கு அதிகபட்ச முடிவெடுக்கும் அதிகாரம் கொண்டவர் இன்ஸ்பெக்டர் தான். அந்த ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத முடிவெடுக்க வேண்டியது கம்ப்ளைனன்ட் தான். கம்ப்ளைனன்ட் தான் முடிவு பண்ணணும். நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு ஒருத்தர் ஆதாரத்தோட நின்னாருன்னா அந்த கம்ப்ளைண்ட்டை நீங்க வச்சுங்க, நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்றத கம்ப்ளைனன்ட் தான் முடிவு பண்ணணும். நம்ம சொல்றோம் போய் கம்ப்ளைண்ட் எடுங்கன்னு ஆதாரங்களோட. ஆனா போலீஸ் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு அனுப்பியிருக்கோம் சார், நாங்க கேட்டுட்டு சொல்றோம் சார்.
சரி, நீங்க கேட்டுட்டு என்னன்னாலும் முடிவெடுங்க. எஃப்ஐஆர் பதிவு பண்றது கூட நீங்க கேட்டுட்டு பதிவு பண்ணுங்க. பேர் இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு நேரமாகலாம். எனக்கு முதல்ல வந்து நாங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்ஆர் காப்பி கொடுங்க அப்படின்னு கேட்குறோம். சார், ஏசியை கேட்காம சிஎஸ்ஆர் கொடுக்க முடியாது சார். ஏசியை கேட்காம எப்படி சிஎஸ்ஆர் கொடுக்கறதுக்கும் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கும் என்ன சம்பந்தம்? அசிஸ்டன்ட் கமிஷனர் ஒரு ஜோன் ஃபுல்லா இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ஸை பார்க்க வேண்டியவர். ஒரு பர்டிகுலர் பெர்சன்ஸ் கொடுக்குற கம்ப்ளைண்ட். இந்து முன்னணி நிர்வாகிகள் எங்க வந்து பெட்டிஷன் கொடுத்தாங்க? உங்க ஸ்டேஷன்ல. உங்க ஸ்டேஷன் லிமிட்டுக்கு உட்பட்ட இடத்துல. லிமிட்டுக்கு உட்பட்ட இடம் அப்படின்னா அங்க இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த விஷயம் வந்து நடக்குது. அதை வந்து கம்ப்ளைண்ட்டா நாங்க வந்து கொடுத்தோம் அப்படின்னா எஃப்ஐஆர் இப்ப நாளைக்கு வந்து ஒரு போக்சோ கம்ப்ளைண்ட் ஒன்று வருது, அதுவும் அசிஸ்டன்ட் கமிஷனர்கிட்ட கேட்டு தான் சிஎஸ்ஆர் போடுவீங்களா சார்? ஏன்னா அந்த ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க சொல்றது என்ன அப்படின்னா, எங்களால சிஎஸ்ஆரே கொடுக்க முடியாது, நாங்க ஒருத்தருக்கு சிஎஸ்ஆர் கொடுக்கணும்னா அதை வந்து அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு அனுப்புவோம், அவர் வந்து ஓகே சொன்னா மட்டும்தான் நாங்க வந்து சிஎஸ்ஆர் காப்பியை கொடுப்போம். நாளைக்கு ஒரு போக்சோ கம்ப்ளைண்ட் வந்தாலும் இதுதான் நிலவரமா? நாளைக்கு ஒரு சாதியானவ படுகொலை நடந்தாலும் அவர் சொல்றாரு அதெல்லாம் நான் முடிவு பண்றேன், இந்த மாதிரி பொலிட்டிக்கல் இஷ்யூனா நான் மேல கேட்டு தான் சொல்றேன். எது பொலிட்டிக்கல் இஷ்யூ? 4 பேர் ட்ரெஸ்பாஸ் பண்ணி ஒரு நிர்வாகத்தை மிரட்டினது அப்படின்றது ஃபர்ஸ்ட் வந்து கிரிமினல் இன்டிமிடேஷன்ல அதுல தானே நீங்க முதல்ல போகணும். அடுத்து ட்ரெஸ்பாசிங் போட்டிருக்கணும்ல, அல்லது அரசியலமைப்பு சட்ட ரீதியாக இவங்க அராஜகமா நடந்து கொண்டாங்கன்றதுல உள்ள போட்டிருக்கணும்ல, அல்லது அவங்க மேல எஃப்ஐஆர் எடுத்திருக்கணும்ல. இது எதையுமே எடுக்காம இதை எதுக்கு சார் நீங்க வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர்கிட்ட கேட்கணும்? பொலிட்டிக்கல் மேட்டர் அப்படின்னா நாங்க பொலிட்டிக்கல் பார்ட்டியா? தமிழ்நாடு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் யூனியன்றது பொலிட்டிக்கல் பார்ட்டி கிடையாதுல்ல. நம்ம வந்து அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய அமைதியாக அணிதிரளுதல், ஒன்றிணைந்து செயல்படுதல், இந்த உரிமைகளுக்கு உட்பட்டு நாம செயல்பட்டு வர்ற ஒரு அமைப்பு, ஒரு அசோசியேஷன். இந்த அசோசியேஷனுக்கும் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு என்ன சம்பந்தம்? அதுல வந்து சில அரசியல் தலைவர்களை நாங்க கூப்பிட்டு இருக்கோம். நடத்துறது நாங்க தானே. நடத்துறது கருணாசோ, நடத்துறது தமிழ் அன்சாரியோ கிடையாது. நடத்துறது தமிழ்நாடு டிஜிட்டல் ஊடகவியலாளர் சங்கம். அதுக்கு நம்ம ஆர்கனைசர்ஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது இதை பொலிட்டிக்கல் பார்ட்டி மாதிரி எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? இன்னொன்னு அவங்க என்ன இது பண்றாங்கன்னா, அவங்க வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நாங்க உங்களுக்காக தான் ப்ரொடெக்ஷன் கொடுத்தோம், அது எங்களுக்கே சொல்லலையே. நீங்க எங்க இருந்தீங்க, நாங்க இருந்தேன், இந்த ஒளிப்பதிவாளர் அங்க இருந்தாரு, துணைத் தலைவர் இருந்தாரு, பொருளாளர் இருந்தாரு, தலைவர் இருந்தாரு, செயற்குழு உறுப்பினர் இருந்தாரு, அவ்வளவு பேர் அங்க நிக்கிறோம். இல்ல நடுவுல மறுபடியும் இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி பேசினேன். பேசி என்ன சார் கமிஷனர் சொன்ன பேர் சொல்றேன்னு சொன்னீங்களே, என்ன சார் முடிவு பண்ணியிருக்கிறீங்க, உங்கள் ஸ்டாண்ட் என்ன சொல்லுங்கன்னா, அது நான் எப்படி சார் சொல்கிறது, அவராவது கேட்கணும். இல்லை நீங்கள் தான் அப்டேட் பண்ணுற, நீங்கள் இல்லை நாங்கள் வேறு எதனா ப்ரொசீட் பண்ணுவோம்ல. இல்லை நீங்கள் மறுபடியும் இப்படி பேசுகிறீங்க, நீங்களே கமிஷனர்கிட்ட பேசிக்கிங்கன்னாங்க. சார் நீங்கள் போலீஸை கொண்டு வந்து நீங்கள் எதுவும் பண்ணலன்னா பரவாயில்ல, அந்த இடத்த வந்து கேரவ் பண்ணிடுறீங்க, போலீஸை கூட்டு வந்து போட்டுருக்கிறீங்க, நீங்களும் அங்கே தான் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ எந்த முடிவில் இருந்து இந்த ஆக்ஷன் இதை பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்ன முடிவு எடுத்துருக்கிறீங்க, அதுலேருந்து இதை பண்ணிட்டு இருக்கிறீங்க கேட்டால் நீங்கள் கமிஷனரே கேட்டுங்க, அப்போ நீங்கள் இந்தமாரி என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அப்போ சொன்னாங்களா இது உங்களுக்கான ப்ரொடெக்ஷன் சார்? இல்லை, அதாவது அவன் அப்படிக்கா போட்டிருக்காருன்னா, இல்லை சார் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க சொல்லிட்டாங்க, அங்கே தான் நிற்கிறோம், நீங்கள் வாங்க என்னவோ பேசிக்கலாம் அப்படின்றது. அப்படி இல்லை, எங்களுக்கு வந்து நாங்கள் எங்கள் ஏரியா எங்கள் ஜூரிஸ்டிக்ஷனு இங்கே ஒரு பிரச்சனை, நாங்கள் வந்து நின்றுவோம், நாங்கள் நின்று இருக்கிறோம், இந்த இஷ்யூவில் என்ன முடியும் நான் முடிவு சொல்ல முடியாது, அது கமிஷனர்கிட்ட நீங்கள் கேட்டுங்க அப்படின்றதான் அவரோட பதில். இப்போ ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறாங்கல்ல, என்ன பிரச்சனை, யாரால பிரச்சனை, இந்த பாதுகாப்பு யாருக்கு எதிராக யாருக்கு, அல்லது 2 தரப்பும் மோதிடக்கூடாதுன்றதுக்காக நின்று வேடிக்கை பார்க்குறீங்களா? இது மெக்கானிக்கல் வேலை இல்லை, இதை ஒரு சிசிடிவி கேமரா பண்ணுமே. இதுக்கு எதுக்கு 50 பேர் கொண்ட போலீஸு 4 வஜ்ரா வகையான வாகனங்களை பூரா தூக்கிட்டு வந்து நின்றுட்டு இருக்கீங்க? அதுக்கப்புறம் மூத்த அதிகாரிகள் கூட வந்துட்டு போயிடுறதா தான் சொல்றாங்க. இப்போ இந்த சிச்சுவேஷன்ல வந்து உண்மையிலேயே இந்த திரையிடலை நடத்தணும் அல்லது திரையரங்கத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கணுன்றதுக்காக தான் நீங்க வந்தீங்கன்னா, திரையரங்கத்திடம் நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க தான் வந்திருக்கிறோம், தைரியமாக இருங்கள் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? அல்லது எங்களுக்கு கால் பண்ணி, இப்போ டிஎன்டிஜேவுக்கு கால் பண்ணி, சார் ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்க ஸ்கிரீனிங் பண்றதுனா பண்ணுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க, நாங்க உங்க பாதுகாப்புக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னீங்களா? இல்ல இந்து முன்னணி பாதுகாப்பு வந்தீங்களா? அது இந்து முன்னணி தான் தெளிவுபடுத்தணும். இப்ப எதுவுமே நடக்காம இருக்கிறதுக்காக நாங்க பார்க்க வந்தோம் அப்படின்னா இது என்ன பதில்? இது மெக்கானிக்கலான ஜாப் இல்லையா சார்? எங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வந்துருச்சுன்னா நாங்க 50 பேரை இறக்கிடுவோம் சார், அது சரியில்லை சார், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது சார். நீங்க வந்து எது சரி எது தவறு அப்படின்றது முடிவு செய்ய முடியாதுன்றத வந்து போலீஸ்ன்ற பேர்ல வந்து நீங்க சொல்லலாம். ஆனா நடந்தது என்ன? ட்ரெஸ்பாசிங்க அனுமதிச்சிருக்கீங்க இல்ல, அது ஒரு இஷ்யூவை அணுகிறதுல இருக்கிற டெக்னிக்கல் பிரச்சனையா, இல்லை ஒரு சிஸ்டமான பிரச்சனையா பார்த்துக்கிறதா, இல்லை ஒரு இன்டென்ஷனலாகவே அடுத்த கட்டமாக அப்படி போகுது இல்லை, நீங்கள் இந்து முன்னணி இதை அனுமதிக்கிறீங்க வேணுட்டு, ட்ரெஸ்பாசிங் அனுமதிக்கிறீங்க வேணுட்டு,
காவல்துறை அப்படி இதை அனுமதிக்குது அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? இந்த படத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தான் இது, திருட வேணாம், திருட எடுத்த தேவையில்லாத பிரச்சனை தான் அப்படின்ற ஒரு நிலைப்பாடுலேயே காவல்துறை இருக்குதுன்னு எடுத்துக்க முடியுமா? முதல்ல காவல்துறையினர் வந்து இதுல வந்து வி ஆர் நாட் அ பார்ட்டி, வி ஆர் ஜஸ்ட் வாட்ச் டாக்ஸ், நாங்கள் வந்து அதை பார்க்குறோம், வி ஆர் ப்ரொடெக்டிங் பர்சன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல. அதில் வந்து முழுமையாக என்னால் இணங்கி போக முடியல அந்த கருத்தில். காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தில் நடந்ததனுடைய அடுத்த கட்டம் தான் நேரடியாக அரங்கத்தை வந்து மிரட்டுவது. முதல்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸ்டேஷனுக்கு போய், இது வந்து வேற ஒரு ஊரில், புதுக்கோட்டைன்ற மாவட்டத்தில், அந்த ஊரில் தாமுயகாசா மற்றும் வீதி இலக்கிய அமைப்பை சேர்ந்த தோழர்கள் போய் ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அந்த மீட்டிங்குடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, திருப்பரங்குன்ற ஆவணப்படத்தை திரையிட்டு விவாதிப்பது. ரொம்ப கிடையாது, ஒரு 20 பேர் 25 பேர் இருப்பாங்க. அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் ஒரு திருமண மண்டபத்தை வாடகைக்கு எடுக்கிறாங்க. அந்த வாடகைக்கு எடுத்த மண்டபத்தில் போய் ஸ்க்ரீன் பண்ண போகும்போது தடுத்து நிறுத்துறாங்க. நீங்கள் இங்கே ஸ்க்ரீன் பண்ணக்கூடாதுன்னு. ஏன் சார்ன்னு கேட்டபோது, இல்லை சார் பிரச்சனை பண்ணிடுவோம். மண்டபத்துக்காரங்கிட்ட போய் பேசியிருக்காங்க, மண்டபக்காரன் வேணான்ட்டான். மண்டபத்துக்காரர் வேண்டான்னு சொல்லலை, மண்டபத்துக்காரர் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. போலீஸ் வந்து பேசுறாங்க மண்டபத்துக்காரங்கள்ட்ட, அதுக்கு இடையில வந்து ஒருங்கிணைப்பாளர்களும் போயிடுறாங்க. இங்க வந்து என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க இங்க ஸ்கிரீன் பண்ணா தேவையில்லாத அசம்பாவிதங்கள் ஏற்படலாம்னு எங்களுக்கு வந்து சொல்றாங்க, அதனால இங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாகவே ஊர் பக்கங்கள்ல இது போன்ற நிகழ்வுகளுக்கு மண்டபம் கொடுக்கறது வந்து ரொம்ப ரேர். சென்னையிலே கஷ்டம்தான். இப்போ அப்படி ரேரான இந்த ரேர் பீஸ்கள் ஒளிந்து போனால் அதுக்கப்புறம் யாருக்குமே இடம் இல்லாமல் போயிடும். அதனால என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, சரி தேட்டருக்காரருக்கு பிரச்சனை வேண்டாம், ஒரு தடவை இதை இஷ்யூ ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இவர் இந்த மாதிரி எந்த இதுக்குமே இது கொடுக்க முடியாமல் போயிடும், அதனால இப்போதைக்கு இங்கே வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்களுடைய சொந்த அறிவியல் இயக்க கட்டடம், அது ஏதோ ஒரு தனியார் கட்டடம் கிடையாது, தமிழ்நாடு சயின்ஸ் போரம் எல்லாமே வந்து மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அமைப்புகளாகத்தானே செயல்படுறாங்க, அல்லது மார்க்சிஸ்ட் கட்சி சார்பு அமைப்பு எல்லாமே ஒன்று தானே. ஒரே தோழர் தான் தாமியகாசலையும் இருப்பார், சயின்ஸ் போரத்திலையும் இருப்பார், அறிவியல் இயக்கத்திலையும் இருப்பார். எல்லாத்துலேயும் ஒரே செட் ஆஃப் தோழர்கள் தான், எல்லாருமே நண்பர்கள், ஒரு தோழமை உணர்வோட ஒன்றாக பயணிக்கிறவர்கள். அவங்க சொந்த இடமான சயின்ஸ் போரம் அது ஒன்றும் கிடையாது, மேலே ஆஸ்பெட்டாஸ் போட்டு 4 சவறு கொண்ட ஒரு கட்டடம். அங்கே வந்து நீங்கள் வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்தீங்க அப்படின்னா குப்பு குப்புன்னு வேர்க்க ஆரம்பிச்சிடும், அந்த அளவுக்கு சின்ன இடம். அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீனை கட்டி இவங்க ஸ்க்ரீன் பண்ணக்கூடாது. அங்கேயும் காவல்துறை வந்து அங்கே நேரடியாகவே காவல்துறை அதிகாரிகள் வந்து பண்ணக்கூடாது. அங்கே வந்து வேற ஏதாவது அமைப்புகள் இந்த மாதிரி மிரட்டினதோ கொள்றதோ அதெல்லாம் நடக்கல, நேராக காவல்துறையே தான் வந்தாங்க. வந்து என்ன சொல்லியிருக்கு, வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒருங்கிணை, அப்போ தவமும் அங்கே இருந்திருக்கிறாரு, வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார். என்ன சார் பிரச்சனை, எதுவும் கேட்காதீங்க, புரிஞ்சுங்க, வேண்டாம் ஸ்க்ரீன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. எதுவும் கேட்காம நாங்கள் எப்படி சார் நிறுத்த முடியும், எங்கள் இடத்துல எங்கள் படத்தை நீங்கள் எங்களை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் சார் அப்படின்னு கேட்டபோது, இல்லை சார் புரிஞ்சுங்க, தயவு செய்து வேண்டாம். யார் சொன்னால் எதுக்காக தடுத்து நிறுத்துறீங்க சார், மேலேருந்து உத்தரவு சார், வேண்டாம் சார். மேலேருந்து உத்தரவுனா என்ன அர்த்தம், ரிட்டனாக கேட்டிருக்கிறாங்க, கொடுக்கல. இவங்க வந்து அவங்க இடத்துல ஒரு நிகழ்ச்சியை நடத்திக்கிறதுக்கு காவல்துறை அனுமதி மறுக்குது, அனுமதி மறுக்கல, நடத்தக்கூடாதுன்னு வந்து தடுத்து நிறுத்துறாங்க. அனுமதி மறுக்கிறதுக்கு அவங்க யாரு, அனுமதி கொடுக்கறதுக்கு அவங்க யாரு, தடுத்து நிறுத்துறாங்க. ஏன் தடுத்து நிறுத்துறீங்கன்றத விளக்கமா கொடுங்கன்னு கேட்டா, நீங்க எங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்டா சார் நடத்த, நாங்க உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் இல்ல, ஆனா நீங்க தடுத்து நிறுத்துறதுக்கு உரிய விளக்கம் கொடுக்கணும்ல. அவங்க இடம் அவங்க நடத்திக்கிறாங்க, அதுதான டியூ டிலிஜென்ஸ். நீங்க வந்து ஒரு இடத்துக்குள்ள பூந்து இது செய்யக்கூடாதுன்னு தடுக்கிறீங்கன்னா உரிய வகையில விளக்கம் கொடுக்கணுமா இல்லையா, எழுத்துப்பூர்வமா பதிவு செய்து கொடுக்கணுமா இல்லையா. அந்த எழுத்துப்பூர்வமான விளக்கத்தை கொடுக்க மறுத்துவிட்டு மேல இருந்து உத்தரவு சார், வேணாம் சார், மேல இருந்து உத்தரவு சார், வேண்டாம் சார்னு எல்லா பேரையும் வெளியே தள்ளி நடத்த விடாம தடுத்து நிறுத்திருக்கிறாங்க. நம்ம இதை போன மாதமே கண்டிச்சு அறிக்கையை வெளியிட்டோம், தமிழ்நாடு அரசாங்கத்தையும் வெளியிடணும், இதை வந்து உடனடியாக தமிழ்நாடு அரசு பதில் சொல்லணும். ஏன்னா மேல இருந்து உத்தரவுன்றாங்க, யாரு மேல, இப்ப இங்க வந்து மேலிடம்னது வந்து ஏசியை சொல்றாரு, அங்க மேல இருந்து உத்தரவுனா யாரு. அப்போ வந்து இந்து முன்னணி என்ன பண்றாங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனை கேரோ பண்ணி சார் எல்லண்டோ இஷ்யூ ஆக்கிருவோன்றது தான், ஆயிரும் சார், 4 பேர் வந்து ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன சார் பண்றது, என் மீது அன்பு கொண்ட யாராவது ஒருவர் செய்திருக்கலாம் அப்படின்னு புதுப்பேட்டை படப்பாணியில வந்து போலீஸ் ஸ்டேஷன்லயே போய் யாராவது செஞ்சிருவாங்கன்னு போலீஸ் கிட்டயும் தேட்டர்கிட்டயும் சொல்ல வேண்டியது, எல்லாரும் வாங்கன்னு ஃபேஸ்புக்ல போஸ்ட் போட வேண்டியது. இவங்களுடைய ஆபரேஷன் மோடு இதுதான். இதுல இவங்க ஃபர்ஸ்ட் டைம் சக்சஸ் ஆயிடுச்சு, ஓப்பனிங்கே சிக்ஸர். தாவேக ஆட்சி அமைந்ததற்கு பிறகு காவல் நிலையத்திற்கு போய், போன ஆட்சியில இது நடந்தது, ஆனா போன ஆட்சியில என்ன ஆச்சு அப்படின்னா, காவல்துறையை வந்து எப்படி இப்போ ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, we are not allowing, we will face the consequences.
இதை வந்து இந்து முன்னணியை பார்த்து காவல்துறை சொல்லி கொண்டிருந்தது, இப்போது நம்மை பார்த்து சொல்ல தொடங்கிவிட்டது. இந்து முன்னணியை நாங்க அலோவ் பண்ணுவோம், உங்களை தான் we are not allowing அப்படின்னு சொல்லிட்டு we are not allowing, we are not ready to face consequences அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உல்டாவாக மாறி இருக்கிறது எல்லாமே. அப்ப இந்து முன்னணி நிர்வாகிகளுக்கு யாரால் துணிச்சல் வந்தது என்றால் இந்த காவல்துறையால் தான் துணிச்சல் வந்தது. இதுவரை we are not allowing, we will face the consequences என்று சொல்லி கொண்டிருந்த காவல்துறை அழுத்தத்திற்கு கட்டுப்பட்டு திரையிடக்கூடாதுன்னு வந்து நின்ன போதே இந்து முன்னணிக்காரனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவன் 50 வருஷமா அவனும் அமைப்பு நடத்துறான். அவனுடைய மசில் மெமரியில எந்த காவல்துறை எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்றதெல்லாம் இருக்கு. ஜெயலலிதா பீரியட்ல இப்படித்தான் ஒரு காவல்துறை ரியாக்ட் பண்றதுன்றது எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஜெயலலிதா பீரியட்ல திருப்பரங்குன்ற மலை மேல ஏறி போய் மேடையெல்லாம் கட்டிட்டாங்க. இப்ப இருக்கிற அந்த இடத்துல வந்து கட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேடையெல்லாம் கட்டிட்டாங்க. ஆனா அப்பையும் ஜெயலலிதா வந்து we are not allowing, we will face the consequences கோர்ட்ல துணிச்சல சொல்லி இருக்கிறாங்க. எடப்பாடி காலத்துல கூட கோர்ட்ல இதுதான் நிலைப்பாடு, இப்பயும் இவங்க கோர்ட்ல இதுதான் நிலைப்பாடுன்றாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா கோர்ட் நிலைப்பாடுன்றது ஒரு பக்கம், அது சட்ட ரீதியான ஆவணம், நடைமுறையில அது என்னவா இருக்குன்றது தான் மிகப்பெரிய கேள்வி. இன்னைக்கு இந்த இந்து முன்னணி அமைப்பினருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இவன் அவங்களுடைய லிட்டரல் ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா, அங்க பாத்தியா கடைக்காரனா, இப்ப கடைக்காரன் சட்டம் சாத்திட்டு கடைக்காரன் அங்கேயே நின்று யாரா அவன்னு கேட்டான்னா நம்ம அவனுக்கு அடிமை, கடைக்காரன் சட்டம் சாத்திட்டு ஓடினான்னா அவன் நமக்கு அடிமை அப்படின்ற மாதிரி. நம்ம சொன்னதை கேட்டு போலீஸ் போய் நிறுத்திடுச்சுரா, இனிமேல் நம்ம போலீஸ்ல போக வேண்டியது இல்லை, நம்ம இன்னொரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க அங்க 4 Frame Standsல, நாங்க தமிழ்நாடு முழுக்க எங்கேயும் திரையிட விட மாட்டோம், எங்க திரையிட்டாலும் போய் முற்றுகை பண்ணுவோம் அப்படின்னு நாங்க ஒரு இயக்கமாவே இருக்கிறோம், ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காடேஸ்வரா அப்படின்ற ஒரு நபர் வந்து இந்து முன்னணியினுடைய மாநில தலைவராக இருக்கிறாரு போல, சுப்பிரமணியன் தான் அவர் பேரு. காடேஸ்வரா வந்து அவர் வச்சிருக்கிற கடைகளுடைய பேரு, அவங்களுடைய குலதெய்வம் பேரு. தன்னுடைய சாதியின் பெருமையை அவர் காட்டிக் கொள்ளுகிறார் அப்படின்னு அந்த ஊரில் இருக்கக்கூடிய தோழர்கள் பல பேர் வந்து கால் பண்ணி சொன்னாங்க. இப்ப இந்த சுப்பிரமணியன் வந்து என்ன பண்றாருன்னா, தமிழ்நாடு முழுக்க நாங்கள் இது பண்ண போகிறோம், தடை செய்யணும் அப்படி இப்படின்னு போட்டு இன்னைக்கு தினமலரில் அது வந்து கொட்டை இடத்துல போடுவாங்கன்னு நினச்சேன், அது கொஞ்சம் ஓரமாக பொட்டி கட்டி போட்டாங்க. அந்த பொட்டி செய்தியில் என்ன போட்டிருக்குன்னா, இந்த ஆவணப்படத்தை திரையிடக்கூடாது. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, திருப்பரங்குன்றம் தீபத்திற்கு எதிரான ஆவணப்படத்தை திரையிடக்கூடாது அப்படின்றாங்க. அந்த டாக்குமெண்ட்ரியில் எங்கேயுமே திருப்பரங்குன்றம் தீபத்தை ஏற்றலாமா வேணாமான்னு டாக்குமெண்ட்ரி டிசைட் பண்ணல. 2 தரப்பு வாதங்களும் முன்வைக்கப்பட்டிருக்கு. கோர்ட்லையும் அதே தானே முன்வைக்கப்பட்டிருக்கு. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, கோர்ட்டில் இந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கும் போது இதை வெளியில் கோர்ட்ல ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா பேசவே கூடாதா? அப்ப காடேஸ்வரா சுப்பிரமணியத்து மேல கேஸ போட்ட வேண்டியதானே? போட்டா யாருமே காடேஸ்வரா பத்தி பேசக்கூடாது, எதுவுமே சொல்ல கோர்ட்ல கேஸ் இருக்கும்போது தான் முருக பக்தர் மாணவர்கள்னு போட்டு பெரிய அளவுல போட்டு அங்க வந்து எல்லா பிரச்சனையும் பேசினாங்க. ஆமா, குன்றம் இருக்கும் இடம் எல்லாம் குமரனுக்கே, அங்க தர்காவே இருக்கக்கூடாதுன்னு பப்ளிக் மீட்டிங்ல பேசினாங்க. ஆமா, கோர்ட்ல கேஸ் இருக்கும்போது தான் வந்து அடுத்த அயோத்தின்னு பேசுறான், எங்க பிளானே அதுதான் அப்படின்னாரு. இப்ப என்னன்னு தெரியல, அறிக்கை மட்டும்தான் வருது. அந்த சிரிப்பை நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம். ஏன் அந்த சிரிப்பை காணும்னு தெரியல. இப்போ இந்த மாதிரி வந்து நேரடியாகவே நாங்க அயோத்தியாக்க போறோம், இடிச்சு தள்ளுவோம், அதுல இந்து முன்னணி நிர்வாகி பேசுறாரு, தர்கா எடுத்து வேற இடத்துல வை, எங்களுடைய அடுத்து வந்து எல்லா தர்காவுக்கும் போறோம் பாருங்க. அந்த தர்கால எல்லாம் வந்து தூண் வந்து இந்து தூண் மாதிரியே இருக்கு. அதான் இவ்வளவு தர்கா அடிக்கணும்னு வெப்சைட்ல போட்டு வச்சிருக்காங்க. அந்த இதுல தமிழ்நாட்டுல இவங்க ஒரு பட்டியலை போட்டு வச்சு அதுல தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இதை பத்தி எல்லாம் தாவேக அரசுக்கு ஏதாவது குறைந்தபட்ச புரிதல் இருக்கிறதா அப்படின்றது நமக்கு தெரியல. ஏன்னா இந்து முன்னணி நிர்வாகிகள் வந்து இனிமேல் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போக தேவையில்லை. அவன் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாம போய் ட்ரெஸ்பாஸ் பண்ண முடியும். அவங்க ஒரு இடத்துக்கு கால் பண்ணி கிரிமினலா இன்டிமிடேட் பண்ண முடியும். அரசியலமைப்பு சட்டம் வழங்குகின்ற உரிமைகளுக்கு எதிராக அவர்களால செயல்பட முடியும். ஆனா நம்ம அதை செயல்படுத்தக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த நாட்டுல மதசார்பின்மை இல்ல சந்தேகம். இப்போ அந்த படத்துல சொன்ன மாரி மக்கள் பேசியிருக்கிறாங்க. அதாவது இந்துக்கள் முஸ்லிம்கள் இணைஞ்சு வாழக்கூடிய, அவங்க கலாச்சாரம் வழிபாட்டு முறை எல்லாம் ஒத்து போய் இருக்கக்கூடிய மக்கள்கள் வந்து அவங்க வாழ்க்கையை வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த மாரி விஷயத்துல இது அதாவது இந்து முன்னணி ஆதரவா அவங்க இருக்கிறவங்க அவங்க கருத்தும் இருக்குது, இல்லை மத நல்லிணக்கம் தான் வென்ற அவங்க கருத்தும் இருக்குது. இதில் வேற எதுவுமே எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் இதை வந்து இதை திரையிடுறது தானே, இதை ஒரு போராட்டமோ வேற எதுவும் பண்ண போகிறது, இதை திரையிடவே கூடாது. இப்போ அதில் இந்து முன்னணி சொல்கிற கருத்தும் வரப்போது அவங்க காலம் பார்த்துட்டு போகிறான், ஏன் கூடவே கூடாதுன்னு
இந்து முன்னணியும் அதை இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க. போலீஸ்காரங்களும் ஏன் இது இன்னும் சர்ச்சைக்குரிய விஷயமாவே, பிரச்சனைக்குரிய விஷயமா இது இப்படி ஒரு விஷயம் மத நல்லிணக்கன்றது பேசவே படக்கூடாது, மத நல்லிணக்கம் பேசினாலே அது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம்னு சொல்லி ஏன் அதை அப்படியே பார்க்குறான்? அப்படி ஒரு பார்வையா இருக்கு. அடிப்படையில் இந்த படத்துல வந்து இந்த தீபம் ஏத்தலாமா கூடாதான்றதை தாண்டி இதனுடைய மையக்கரு வந்து ரெண்டு தரப்புக்கு இருக்கக்கூடிய பரஸ்பர அன்பு, பரஸ்பர உறவு. அந்த உறவு வந்து எந்த அளவிற்கு உறவு அப்படின்னா, அவரை வந்து பாய் அப்படின்னு கூட இல்லை, அவரை வந்து மாமா, மச்சான், அத்தா, அவங்க என்னென்ன உறவுகள்லாம் சொல்லி கூப்பிட்டுக்குவாங்களோ அந்த உறவு பெயர்களே இவங்களும் அவங்கள வச்சு கூப்பிட்டுக்கிறது. அந்த அளவிற்கு ஒரு மக்களை நேரடியாக இப்போ அந்த ஆவணப்படத்தை பார்க்குற ஒருத்தருக்கு வந்து நாளைக்கு ஒரு முஸ்லீமை பார்த்தா கட்டி பிடிச்சு மாமா நல்லா இருக்கியா மாமா அப்படின்னு கேட்கறதுக்கு தோணும். அந்த மாதிரி தான் அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு காட்சியை அதில் நம்ம காட்டணும் அப்படின்னா, தர்காவில் சந்தனக்கூடு வருஷம் வருஷம் நடக்கும். அந்த சந்தனக்கூடு திருவிழாவில் வருஷம் பாடுற பாட்டு வந்து திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் அப்படின்னு அந்த மேலே இருக்கிற ஒரு சிங்கர் பாடுறாங்க. அவங்க ஒரு ஹிந்து, அவங்க அந்த ஹிந்து பாட்டை தான் பாடுறாங்க. மேடை போட்டது தர்கா, பேனர் கட்டி இருக்கிறது தர்கா, கீழே தர்கா நிகழ்ச்சி, கீழே இருக்கிற அவ்வளவு பேரும் வந்து முஸ்லிம்கள் தான் இந்த பாட்டை வந்து ரசிச்சு கேட்குறாங்க. அந்த ஒரு பாயமா உட்காந்துக்கிட்டு அந்த படியில உட்காந்துக்கிட்டு அப்படியே பாடிக்கிட்டு இருப்பாங்க. அது வந்து ஒளிப்பதிவாளர் ரொம்ப நல்லா கேப்சர் பண்ணியிருந்தாரு. பாயமா வந்து உட்காந்துக்கிட்டு பழனியிலே இருக்கும் அன்பு பழம் அந்த அம்மா பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. கீழே இருந்து ஒரு பையன் வந்து பக்தி பசியோடு வருவோருக்கு ஞான பழம்னு வரும்போது ஒரு சின்ன பையன் வந்து அழகா நின்று அந்த பாட்டை திருப்பி பாடிட்டு இருக்கிறான். அப்ப அவங்க மனசுல ஊறி போயிருக்கு அந்த பாட்டு. அதனாலதான் அந்த பாட்டை வந்து அவங்களால அவ்வளவு ரசிச்சு கேட்க முடியுது. இதை பார்த்த ஒருத்தருக்கு அவங்க மேல வெறுப்புணர்ச்சி வராது. முத்தாலம்மன் ஒரே ஒரு செவர் தான், செவத்துக்கு இந்த பக்கம் முத்தாலம்மன் உட்கார்ந்துருக்கு, செவத்துக்கு இந்த பக்கம் முத்தால ராவுத்தர் தர்கால அடக்கமாயிருக்கிறாரு. ரெண்டு பேருக்கும் ஒரே பூசாரி. இங்க வந்து இவர் தான் சூடம் கொளுத்துவார், இங்க வந்து இவர் தான் பத்தி காட்டுவார். இந்த கோயிலை இவர் தான் கூட்டி தள்ளுவார், இந்த கோயிலை இவர் தான் கூட்டி பெருக்குவார். ரெண்டையும் சுத்தம் பண்றது, புனரமைக்கிறது, பூஜை பண்றது எல்லாமே அந்த பூசாரி தான். அந்த சின்ன பையன் தான், ஒரு தம்பி இருக்காப்ல, அந்த தம்பி தான் வந்து எல்லாத்தையும் பண்றாரு. வரவங்களும் ரெண்டு சாமியும் கும்பிட்டு போறவங்க, எல்லாருமே வந்தாலும் ரெண்டு சாமி கும்பிட்டு போறாங்க. இங்கேயாவது ரெண்டு சாமி கும்பிட்டு போறாங்க. மதுரையில சிக்கந்தர் சாவடின்னு ஒண்ணு இருக்கு. கோயில் பூசாரியோட ஒய்ஃபே, ஒரு கோயிலுடைய தலைமை பூசாரியுடைய ஒய்ஃபே எனக்கு உருத்தான குலதெய்வம்னா சிக்கந்தர் தான்னு மொட்டை சிக்கந்தருக்கு தான், காது குத்து சிக்கந்தருக்கு, முளப்பாரி சிக்கந்தருக்கு, காவடி சிக்கந்தருக்கு, எல்லாமே சிக்கந்தருக்கு தான் எடுக்கிறாங்க. அது ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அது வந்து ஒரு அடக்க ஸ்தலமோ அல்லது ஏதோ ஒன்றாக மக்களுக்கு அது என்னவோ கவலை இல்லை. இது சிக்கந்தர் இருக்கும் இடம், இந்த இடம் நமக்கு வேண்டியது எல்லாம். அதாவது துடியான சாமின்றாங்க. இந்த துடியான சாமின்ற வார்த்தையை வந்து யாருக்கு அதிகம் சொல்லுவாங்க அப்படின்னா, ஊர் பக்கம் கருப்பு சாமிக்கு தான் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து வாழ்ந்த தெய்வம் அப்படின்ற ஒரு மெமரியில அவங்க அதை சொல்றாங்க. ஆனா இங்க வந்து எப்படின்னா, இது வந்து துடியான சாமி அப்படின்னு சொல்றது காரணம் இவங்க நினைச்சதெல்லாம் நடக்குதுன்றாங்க. நான் பல நாட்களா டாக்டர் இதை நம்ம ஆதரிக்கல, ஆனா அவங்க சொல்ற கருத்து, டாக்டரை போய் பார்த்து தீராத வியாதியை சிக்கந்தர் தீர்த்து வச்சிட்டாரு, நாகூர் ஆண்டவர் தீர்த்து வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நாகூர் தர்கால உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு 10 லேடிஸ் பேசிட்டு இருக்காங்க, 10 பேர் இந்துஸ். அந்த தர்கால உட்காந்து என்னமோ அந்த தர்காவே அவங்களுக்கு புரியுது போன்ற ஒரு உரிமை உணர்ச்சியோட இருக்கிறாங்க. இதை ஹைலைட்டு, அந்த நாகூர் தர்காவுக்கு பரம்பரையாக கெட்டி வேளமும் நாதஸ்வரமும் வாசிப்பது வந்து இந்து சமூகத்தை சேர்ந்தவர்கள். அவங்க வேற தொழில்கள் இப்போ செஞ்சிருந்தாலும் இது அவங்க பரம்பரை கடமையா நினைச்சுக்கிட்டு அதை விட்டு கொடுக்காம, இவங்களும் விட்டு கொடுக்கல, அவங்களும் இவங்க தான் அதை செய்யணும்னு விரும்புறாங்க. அது எனக்கும் வந்து ஆமா, இவங்களுடைய தாயாதி பங்காளிகள்ல ஒருத்தர் தான் அதுல இன்வால்வ் ஆகிக்கிறாரு. பல பேர் வந்து ஊரை விட்டு போறாங்க, பல பேர் வேற வேலைகளுக்கு போறாங்க. ஆனா ஊருக்குள்ள யாராவது ஒருத்தர் இருந்துருவார்ல, அவர் வந்து இதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த மரபு விட்டு கொடுக்க மாட்டாங்க. மதுரையில சந்தனக்கூட்டுக்கு வாசிக்கிறதும் வந்து இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். இப்ப எல்லா இடத்துலயும் வந்து இந்த ஒற்றுமை இருக்குல்ல, இதை வந்து காட்டுனாலே பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க. இதை காட்டுனாலே அதை காட்டுனா என்ன பிரச்சனை? அதை காட்டுனா இவனால கலவரம் பண்ண முடியாதுல்ல. இந்துக்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக திரட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது ஆரம்பிச்சாங்க வேலையை. என்ன பண்ணாங்க அப்படின்னா, தப்லீக் ஜமாத்துக்கு போயிட்டு வந்து கொரோனாவை பரப்புறாங்க. தப்லீக் ஜமாத்துக்கு போனவங்களுக்கு கொரோனா வந்துருச்சு அப்படின்ற வெர்ஷன் வேற. தப்லீக் ஜமாத்துக்கு போனதே கொரோனாவை பரப்புறதுக்கு தான். தாய்லாந்துல இருந்து 3 பேர் வந்தாங்க, சைனால இருந்து 3 பேர் வந்தாங்க, அவங்க கொரோனா ஊசியை போட்டு விட்டாங்க, அதுல இருந்து எல்லாரும் கொரோனா பரவுதுன்னு தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு இப்ப மறைஞ்சிட்டாங்க, இறந்துட்டாங்க. ஆனா அவங்க பண்ண கேட சொல்லிதானே ஆகணும். பீலா ராஜேஷ் அந்த அம்மா தான் பிரஸ் மீட். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மோடி அரசாங்கம் சொல்லுதுன்றதை கேட்டுட்டு இங்க உட்காந்துட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன பேசிட்டு இருந்தாரு, தப்லீக் ஜமாத்துக்கு போயிட்டு வந்தவர்கள் அப்படின்னு இவர் பேச, பீலா ராஜேஷ் டெய்லி கவுண்ட்,
இன்றைக்கு தப்லீக் ஜமாத் போயிட்டு வந்தவர்கள் எத்தனை பேர் ஓகே பிடிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி பேசுறாங்கல்ல. அப்போ இது கோவிட் பீரியடு, யாராலையும் எதையுமே பார்க்க முடியாது, நேர்ல புழங்க முடியாது, பக்கத்து ஊர்ல என்ன நடக்குதுன்றத நேர்ல பார்க்க முடியாதுன்றதுனால ஒரு 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 உட்டோப்பியன் சொசைட்டியா அதை மாத்துறாங்க. என்னன்னு, முஸ்லீம்களுக்கு எல்லாம் இப்படி ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி மாத்துறது. இப்போ ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, இவர் நவாஸ்கனி அவர்கள் வந்து திருப்பரங்குன்றம் தர்காவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய படிக்கட்டுல உட்காந்து சாப்பிடுறாரு. அவர் ஏதோ ஒண்ணு சாப்பிடுறாரு பாருங்க, மேல உட்காந்து பீஃப் பிரியாணி சாப்பிட்றாங்க, முருகன் கோயில் வாசல்ல உட்காந்து பீஃப் பிரியாணி சாப்பிட்றாங்கன்னு கிளப்பி விட்டான். இது என்ன அப்படின்னா, நம்ம தூரத்தில் இருக்கிறோம், நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த உறவுகளையும் பார்ப்பதற்கே நம்மால் முடியாது, அப்படியே பார்த்தாலும் அதை உணர்ந்து கொள்ளாத நிலையில் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இதெல்லாம் பார்க்கும்போது கோபம் வருது. எதுக்கு நவாஸ்கனி, ஒருவேளை அவர் புலியோதரையா கூட இருக்கட்டும், பனைமரத்துக்கு கீழே நின்று பால் குடிச்சாலும் இந்த ஊர் கல்லுன்னு தானே தம்பி சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையே வந்து ஏமாத்துறது, திசை திருப்புறது. அப்போ நம்ம ஊர்ல இப்படி இருக்குடா, ராமநாதபுரத்துல இப்படி இருக்குடா, உசிலம்பட்டியில இப்படி இருக்குடா, சிக்கந்தர் கூட்டம் உங்க ஊர்ல தான்டா இருக்கிறாங்க, நீ என்னடா இந்து முன்னணி சொல்லிட்டு உன் பக்கத்து வீட்டுக்காரன் கேள்றான், பேரே சிக்கந்தர் கூட்டம்டா, ஆனா அவன் முக்குளத்தோரா தேவமாறுன்ற பட்டம் போட்டுக்கிட்டு அவன் சிக்கந்தர் கூட்டம்டா அவன் பேரு, உங்க வீட்டுல எத்தனை பேர் சிக்கந்தர் இருக்குன்னு தெரியுமாடா அப்படின்றதெல்லாம் அவன்கிட்ட போய் சொல்றது இருக்குல்ல. இந்த உண்மையை வந்து மக்கள் தெரிந்து கொண்டால் இவர்களால் கலவரம் செய்ய முடியாது அப்படின்றதுதான் இவங்களுடைய நோக்கம். இன்னைக்கு வந்து ஃபேஸ்புக்ல வந்து கண்ட கமெண்ட்ஸ் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க, டேய் இப்பயே கதற ஆரம்பிச்சிட்டீங்களா, நாங்க விளக்கை ஏத்துனதுக்கு அப்புறம் கதறுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் கமெண்ட் போடுறான். சாமி விளக்கேத்துனா நான் கதறது இருக்கட்டும், நீ எந்த வகையில சந்தோஷப்பட போற, உன் வாழ்க்கையில அது எந்த வகையில மாற்றத்தை ஏற்படுத்த போகுது, நாளைக்கு உன் வீட்டு பிள்ளைக்கு ரிசர்வேஷன் இருக்காது, நாளைக்கு உன் வீட்டு பிள்ளைக்கு வேலை இருக்காது. தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கு மதம் மாறுவதற்கு தடை சட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு GR சாமிநாதன் ஒரு நீதிபதி. பிசியிலிருந்து பிசி SC STல இருந்து ஒருத்தர் முஸ்லீமா கன்வெர்ட் ஆகுறாருன்னா அவரை வந்து பிசியாவே கன்சிடர் பண்ணிக்கிற வகையில அதுல லெப்பையாவோ ஷேக்காவோ ஏதோ ஒரு வகையில பதிவு பண்ணிக்கிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜமாத் ஒத்துக்கணும், ஜமாத் ஒத்துக்கிடுச்சு. அதாவது அரசாணை, அது அரசாணையில என்ன சொல்றாங்க, இந்த 7 உட்பிரிவுகள்ல ஒரு பிரிவுல நீங்க இருந்தீங்கன்னா சேர்ந்துக்கலான்றாங்க. அப்ப கன்வெர்ட் ஆகிற முஸ்லிம்ஸ் வந்து ஜமாத்துக்கு போறாங்க. நான் வந்து உங்க பழக்க வழக்க உங்க மரபுப்படி நான் உங்கள் கூட்டத்தில் ஒருவராக வாழ்ந்து கொள்ளுகிறேன்னு கேட்கிறாங்க. கேட்கிறவங்க உள்ள போய் அந்த கூட்டத்தில் ஒருவராகவே வாழ்றாங்க. அதன் அடிப்படையில ஜமாத் வந்து சுண்ணத்தெல்லாம் பண்ணதற்கு பிறகு, அவங்க வாழ்ந்ததற்கு பிறகு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, இவர் இனி லெப்பை ஆக அறியப்படுவார் அப்படின்னு. அதை எடுத்துட்டு போய் தாசில்தார்ட்ட கொடுத்தா அவர் சர்டிபிகேட் கொடுக்கணும். ஆனா அவர் வந்து நீங்க எப்படி லெப்பை ஆக முடியும், அது பிறப்பால் வருவது இல்லையோ, நீங்க எப்படி ஆக முடியும்னு சொல்லிட்டு அவர் மறுக்க கேசப்பட்டா சாமிநாதன் சார் ஓவர் நைட்ல அந்த ஜட்ஜ்மெண்ட்னுடைய டேட்ஸை நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன், அதை டிஸ்பிளே பண்ணுங்க. 2022 ஏப்ரல் மாதம் பெண்டிங்ல போன கேஸு, ஸ்ரீமதி அவர்கள் அமர்வுல 2022 அந்த கேஸ் பெண்டிங்க்கு போனது. அதுக்கப்புறம் டேட்டு குறிப்பிடாம அந்த கேஸ் வந்து ஒத்தி வைக்கப்படுது. 9/4/2026 GR சாமிநாதன் பெஞ்சில் சடார்னு ரிவைவ் ஆகுது அந்த கேஸ். அது எப்படி சரியா GR சாமிநாதன் சார் பெஞ்சுக்கு போகுது? நான் ஏன் கேட்குறேன்னா, நான் GR சாமிநாதன் சாருக்கு உள்நோக்கம் கற்பிக்கணும்ன்ற இன்னும் நோக்கம் இல்லை. அவருடைய வெளிப்படையான நோக்கமே இந்த டெமோகிராஃபிக் அதாவது கான்ஸ்டியூஷன் எழுதும் போது என்ன டெமோகிராஃபிக் ப்ரொஃபைல் இருந்ததோ அந்த டெமோகிராஃபிக் ப்ரொஃபைல் மெயின்டைன் ஆகிற வரைக்கும் தான் கான்ஸ்டியூஷனுக்கே வேல்யூ அப்படின்னு கான்ஸ்டிடியூஷனுக்கே உள்நோக்கம் கற்பிப்பது தான் GR சாமிநாதன் அவர்களுடைய வெளிப்படையான. அந்த டெமோகிராஃபிக் மாறக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ இந்த தீர்ப்பு. அந்த டெமோகிராஃபியை எப்படி பாதுகாப்பேன்னு அவர் ஒரு இன்னொரு கூட்டத்தில் சொல்லியிருக்கிறாரு. நீங்க வந்து சிறுபான்மைன்னு சொல்றீங்க, கன்னியாகுமரியில ஹிந்து சிறுபான்மை அப்படின்றாரு. கண்டுபிடிச்சிருக்காப்ல தேடுங்க. இப்படி நுணுக்கமா பார்க்கக்கூடிய ஒரு நீதிபதிக்கு முன்னாடி அந்த தீர்ப்புல அவர் முஸ்லீம் மதத்தை பத்தி தான் பேசியிருக்காரு. முஸ்லீம் இஸ் ஏ முஸ்லீம் ஆல்வேஸ், இதுதான் வந்து குர்ஆன் சொல்லுது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? நீங்க எப்படி வந்து பிசிக்குள்ள கேட்பீங்க? நீங்க அதெல்லாம் வரவே கூடாது, அதெல்லாம் உங்க இதுலயே கிடையாது, குர்ஆன்லயே கிடையாது, மதத்துக்கு எதிராக இருக்கீங்க. ஆனா வேற வழி இல்லாம சில விஷயங்கள்லாம் இருக்க வேண்டியதா இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து எழுதுறதே வந்து அரசு இப்போ வரைக்கும் பதில் சொல்லல. இது மாதிரி ஒரு தீர்ப்பை திமுக ஆட்சி காலத்துல நீதிபதிகள் கொடுத்திருந்தால் RS பாரதி வருவாரு, NR இளங்கோ வருவாரு, வில்சன் வருவாரு, பரந்தாமன் வருவாரு, தமிழரசன் அந்த வழக்கறிஞரை நீ மொத்தமா வந்து நின்று எல்லாத்தையும் விளக்குவாங்க மக்கள்கிட்ட. நீதிமன்றத்தில் என்ன நடக்கிறது, இதை ஏன் நாங்கள் சட்ட ரீதியாக எதிர்க்கிறோம், மேல்முறையீடு எதனால செய்வோம் அப்படின்றது எல்லாத்தையும் மக்கள் முன்னாடி விளக்குவாங்க. ஆனா இந்த அரசு இப்போ வரைக்கும் விளக்கல. இல்ல அதுதானே இப்போ அரசு, இந்த அரசோ எந்த அரசோ, தமிழ்நாடு அரசு போட்ட ஒரு ஜிஓ, அந்த ஜிஓவை கேன்சல் பண்ணணும்னு போட்ட ரிட்டும் கிடையாது, அது வழக்கே அந்த வழக்கு கிடையாது. சம்மந்தம் இல்லாத ஒரு வழக்குல ஜிஓ இழுத்து ஒரு ஒரு நீதிபதி வந்து ஜிஓவை வந்து ரத்து பண்ணியிருக்கிறாரு.
இது தமிழ்நாடு அரசு ரியாக்ட் பண்ணணும். ஆமா. எப்படியா எந்த அடிப்படையில் நீங்க ஜியோ இது பண்ண அப்படின்னு வெளில வந்து பேசணும், சேலஞ்ச் பண்ணலாம். அது எதுவும் பண்ணல. ரெண்டாவது இது அரசியல் ஆக்கணும். இது அரசியல் ரீதியா ஒரு பிரச்சனை. நீங்க மதம் மாறுற உரிமையை வந்து கான்ஸ்டிடியூஷன் கொடுத்த அந்த உரிமையை வந்து நீங்க மறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதை வெளில வந்து அதை பொலிட்டிக்கலா பேசணும். அப்படி எதுவுமே பேசாம இருக்கிற மௌனம் தான் வந்து இந்த தீர்ப்பை விட இன்னும் அச்சுறுத்தலா இருக்குது. ஆமா, நான் அந்த டேட்டே சொல்றேனே, இவர் வந்து 22/6/2022, ஆமா, இதுதான் கடைசியா ஜஸ்டிஸ் ஸ்ரீமதி எஸ்.எஸ். சுந்தர் அமர்வுல வந்து இந்த கேஸ் நிக்குது. இந்த பிசி முஸ்லிம்ஸ் இடஒதுக்கீடு தொடர்பான கேஸ் நோட்டீஸ் ஆஃப் மோஷன் போடுறாங்க, டேட் நாட் கிவன் அப்படியே பெண்டிங்க்கு போகுது. அடுத்து வந்து 9/6/2026, நான் முதல்ல வந்து 9/4ன்னு சொல்லிட்டேன், ஏப்ரல்னு சொல்லிட்டேன், 9/6/2026 இந்த கேஸ் வந்து ஹியரிங்க்கு வருது. ஜிஆர் சாமிநாதன் ஜஸ்டிஸ் ஆர் பூர்ணிமா பெஞ்சுக்கு வருது. ஃபார் ஆர்டர்ஸ் 11/6/2026. அடுத்து 16/6/2026. ஃபார் ஆர்டர்ஸ் 22/6/2026. டிஸ்போஸ்டு 25/6/2026. இவ்வளவு வேகமா 9ஆம் தேதி, அதை 10ஆம் தேதின்னு ரவுண்டா வச்சுங்க, 10ஆம் தேதி ஆரம்பிச்சு 25ஆம் தேதி, 15 நாளில் ஒரு அரசமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் இயற்றப்பட்ட ஒரு சட்டத்தை 15 நாட்களில் ஒரு நீதிபதியால் செல்லாததாக்க முடிகிறது, அன்கான்ஸ்டிடியூஷனல் ஆக்க முடிகிறது. இதே போல இதுக்கு முன்னாடியும் இதே சாமிநாதன் சார் பெஞ்சில பல்கலைக்கழக வேந்தர்கள் தொடர்பாக, துணைவேந்தர்கள் தொடர்பான ஒரு மசோதா வந்த, துணைவேந்தர்கள் நியமிக்கிற அதிகாரம் அரசுக்கு, தமிழ்நாடு அரசுக்கு, ஆமா, அப்படின்ற அந்த இதுக்கு வந்து எதிரான ஒரு வழக்கு வந்த போது அது சுப்ரீம் கோர்ட்ல வாங்கின தீர்ப்பு அது விசாரணை. சுப்ரீம் கோர்ட் கொடுத்தது கான்ஸ்டிடியூஷனலான தீர்ப்பு. அதை வந்து எதிராக இன்னொரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியாக தன்னை கருதி கொள்ளுகிற ஜிஆர் சாமிநாதன் சார் வந்து அதை பேசி, எப்படி ஹியரிங்க்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் டைம் கேட்குது, நாங்கள் ஒரு 3 நாள் கழிச்சு ஆர்குமெண்ட்டை வைக்கிறோம்னு சொல்லுது. அதெல்லாம் முடியாது, இப்பயே வைக்கணும். இப்பயே எப்படிங்க வைக்க முடியும் கேட்டா, கட் பண்ணுங்க அவரை, மியூட் பண்ணுங்க அவரை. யார? வில்சனை. அவர் வில்சன் என்பதாலா? ஏன் அவ்வளவு இல்ல? அதை பேசுறவர் வந்து சுப்பிரமணிய ஐயராரே அப்படி ஒரு வாதத்தை வச்சாலும் சுப்பிரமணிய ஐயரும் கட் செய்யப்படுவார். வாதம் தான் முக்கியம், வாதம் தான் முக்கியம். இப்படி அவரை மியூட் பண்ணிட்டு உடனே தீர்ப்பு. ஆனா இம்மீடியட்டா மக்களுக்கு தெரியப்படுத்தினார் வில்சன் என்ன நடந்தது அப்படின்றத. வீடியோ கான்ஃபரன்சிங் ஃபுட்டேஜஸ் நம்ம பார்த்தோம், அதுல என்ன நடந்ததுன்றதை நம்ம பார்த்தோம். என்ன நடந்ததுன்ற விரிவா வில்சன் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு, அந்த ஜட்ஜுக்கு என்ன நடந்தது அப்படின்றத, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது என்ன நடந்தது அப்படின்றத. அந்த மன்றத்துல இருந்த வாஞ்சிநாதன் அதை பத்தி பேசுறாரு. இந்த கேஸை பத்தி இப்ப வரைக்கும் இந்த அரசாங்கம் வாயை திறக்கலையே. ஏன் 11ஆம் தேதி வந்து ஜியோ எடுத்துட்டு வான்றாரு, 16ஆம் தேதி அதை பத்தி விசாரிக்கிறாரு, 12ஆம் தேதி ஆர்டர்ஸுக்கு லிஸ்டிங் பண்ணி 25ஆம் தேதி டிஸ்போஸ் பண்ணிடுறாரு கேஸை. இவ்வளவு வேகமாக ஒரு வழக்கு. இந்த அரசு முன்வைத்த வாதங்கள் என்ன? அந்த ஜட்ஜ்மெண்ட் எடுத்து பார்த்தோம்னா அரசு தரப்பு வாதங்கள் வந்து ஒரே ஒரு பேராதான் இருக்கு. சார், இந்த ஜியோவை நீங்கள் ரத்து செய்யக்கூடாது, இது நாங்கள் சட்ட ரீதியாக சரியாக எழுதிய ஜியோ தான், இதை நீங்கள் ரத்து செய்யக்கூடாது. இது ஒரு வாதமா? அரசு தரப்பு வைக்கின்ற வாதமா இது? இந்த வாதத்தை இவர்கள் வைத்திருக்கிறார்கள். இது வந்து ரொம்ப வச்சு இப்ப இன்னைக்கு இப்போ வரைக்கும் பதில் சொல்லலை. அப்பீல் போறாங்களா என்ன ஏதுன்றதை பத்தி பதிலே சொல்லலை. ஒரு பக்கம் இந்து முன்னணி நிர்வாகிகள் வந்து ஒரு ஆவணப்பட திரையிடல வந்து உள்ள புந்து கேரவ் பண்ணி மிரட்டி உருட்டி தடுத்து நிறுத்துறாங்க. மீறினா நாங்க சட்ட ஒழுங்கு கெடுப்போம்ன்றாங்க. ஒரு தமிழ்நாடு முழுக்க மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க சட்டம் ஒழுங்கை கெடுத்து கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு தமிழ்நாட்டில் ஒரு காவல் நிலையத்துக்குள்ள பூந்து நாங்க வந்து இதை சட்ட ஒழுங்க பிரச்சனையா மாத்திரக்கூடாதுன்னா நீங்க இதை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு மிரட்டிட்டு போகுது. அதுக்கு வந்து காவல்துறை வந்து அப்படியா நீங்க வேணா தேட்டர் உரிமையாளர்கிட்ட பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேட்டர் உரிமையாளர்கிட்ட போய் மிரட்டுறதுக்கும் காவல்துறையினர் பின்னாடியே போய் பாதுகாப்பா நிக்கிறாங்க அப்படின்னா இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. இதை தான் நம்ம கண்டிக்கிறோம். அதுல வந்து நம்ம உண்மையிலே நேற்று நடந்த நிகழ்ச்சியில ஒரு 3 பேர், ஒன்று சிதம்பரம் எம்எல்ஏ திரு தம்பின் அன்சாரி, அப்புறம் முன்னாள் எம்எல்ஏ திரு கருணாஸ், அதுக்கப்புறம் எஸ்டிபி கட்சியை சேர்ந்த மாநில செயற்குழு உறுப்பினர் அஸ்கர் அலி. இந்த 3 பேருமே வந்து ஆவணப்படத்தை தடுத்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு தெரிந்த உடனே வந்து அப்படியா தம்பி, அப்போ அடுத்த தடவை பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்கலாம். எனக்கு அப்போ ஷூட்டிங்க்கு நான் வேலை இருக்குன்னு அவர் சொல்லியிருக்கலாம். இதுலலாம் நான் வந்து நின்றுட்டு இருக்க முடியாதுன்னு அவங்க மறுத்துருக்கலாம். ஆனால் அப்படி எந்த மறுப்புக்குள்ளேயும் போல. நான் இந்த தகவலை வந்து தயக்கத்தோடு தான் கருணாஸ் அவர்களுக்கு கால் பண்ணி சொல்கிறேன். அண்ணே, இந்த மாதிரி
பிரச்சனை ஆயிடுச்சு தம்பி. சரி தம்பி, என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? அதானே நாங்கள் வெளியே வச்சு பத்திரிகையாளர்கள்ட்ட இந்த உண்மையெல்லாம் சொல்லலான் இருக்கோம். சரி தம்பி, வந்துடுறேன் தம்பி. ப்ரெஸ் மீட் எத்தனை மணிக்குன்னாரு. முன்னாடியே வைக்கிறதுனா சொல்லிடுங்க, நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னாரு. இல்லைண்ணே 6 மணிக்கு அப்படின்னே. ஓகே தம்பி அப்படின்னாரு. ஷார்ப் 6 மணிக்கு வந்துருந்தாரு கருணாஸ். பல பேர் கால் பண்ணி கேட்டாங்க, ஒரு 3-4 பேர்கிட்ட கேட்டிருப்பாங்க, கருணாஸ் அவர்களை கூப்பிட்டுருக்கீங்களே, அவர் சரியான நபரா அப்படின்றத. அவர் எந்த அளவிற்கு சரியாக அந்த இதை ஹேண்டில் பண்ணார் அப்படின்றத நேற்று ப்ரெஸ் மீட் வந்திருந்த எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவ்வளோ உனக்கு அவ்வளவு நோவுதுன்னா, இந்துக்கள் பணத்தை பற்றி அவ்வளவு நோவுதுன்னா, அங்கே போ 300 கோடி அடிச்சுட்டு போயிருக்கான். நீ பார்த்து கட்டின கோயில் ஒன்று, அந்த கோயிலில் போய் உட்காந்து போய் தர்ணா பண்ண, அங்கே போய் நீ உரிமையை கேளு. பால் தாக்கரே கொடுத்த, நான் அப்போ பால் தாக்கரே கொடுத்த 4 கிலோ வெள்ளிக்கட்டியை காணாம சார், பால் தாக்கரவே காணாமப்பா. ஏன்னா அந்த அளவிற்கு அவர் நம்மளோட உரிமையாக உணர்வாக நேற்று கடத்தல் இருந்தார். அதே போல தமிழன் சாரி அதே இவரும் வெளியூர்ல தான் இருந்திருக்கிறார், தஞ்சாவூர்ல இருந்திருக்கிறார் கருணாஸ் அவர்கள் ஷூட்டிங்ல, அங்க இருந்து கிளம்பி வந்திருக்கிறாரு. அதே போல தமிழ் அன்சாரியும் வந்து அவருக்கு வந்து சிதம்பரத்துல வந்து 18 பேர் வந்து குத்துயிர் முளையுமா ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க, விபத்து நடந்தது. இவர் திருச்சியில இருக்கிறாரு. திருச்சியில இருந்து கிளம்பி சென்னை வந்துட்டாரு. சென்னை வந்தவருக்கு நடுராத்திரி நியூஸ் வருது, இந்த மாதிரி வந்து 18 பேர் வந்து வெடி விபத்து கோயில் திருவிழால அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் உடனே மறுபடியும் சிதம்பரம் போய் நைட்டு பூரா அங்கே ஆஸ்பத்திரியில இருந்து எல்லாரையும் இது பண்ணிட்டு திரும்ப கிளம்பி அங்கிருந்து காலையில கிளம்பி வந்து நம்ம நேராக அவர் கிளம்பின உடனே அவருடைய ஆஃபீஸுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு நேராக நம்ம ஈவெண்ட்டுக்கு தான் அவர் வந்துருந்தார். அதே போல் பசுமன் பாண்டியன் அவர்கள், அவர் நம்ம நிகழ்ச்சிக்கு முன்னாடியே சொல்லலை, ஆனால் இது ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு 4 மணி போல் நம்ம தவந்தோழர் கால் பண்ணி சொன்ன உடனே நான் சென்னையில் தான் இருக்கேன், உடனே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி வந்துட்டார். அப்புறம் எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்த அஸ்கர் அலி அவர்கள், அவரும் வந்து கடைசி வரைக்கும் நின்று எல்லாரோடையும் பேசிட்டு பத்திரிகையாளர்கள்ட்டையும் அதை விளக்கிட்டு தான் போயிருந்தார். இன்னும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. திராவிட முஸ்லீம் மறுமலர்ச்சி கழகம் அப்படின்ற ஒரு அமைப்புல இருந்து துராபுதீன் ஒருத்தர் வந்திருந்தாரு. அவரும் ரொம்ப உரிமையோட நாங்கள் நிற்கிறோம் தம்பி அப்படின்னு பேசினாரு. இன்னொன்று ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா தோழர் கனகராஜ் அவர்கள், அவரால் நேற்று நேரில் வர முடியல அப்படின்னாலும் சமூக வலைதளங்கள்ல இது குறித்து உடனடியாக அவர் வந்து அவருக்கும் வேற ஒரு நிகழ்ச்சி இருந்தது, கேன்சல் போட்டு இதுக்கு வருவார் தான் இருந்தாரு. நாங்க தான் நம்ம சொல்லிட்டோம் கட்சி நிகழ்ச்சி அவர் வந்து போக வேண்டியது, நம்ம கால் பண்ணி நம்ம அவரை கேரோ பண்ணி கால் பண்ண உடனே அவர் வந்து சரி நான் வர்றேயா அப்படின்னு சொல்லிட்டு கட்சி நிகழ்ச்சியை ஒரு நாள் தள்ளி வச்சுட்டு இருந்தவர் உடனே போஸ்ட் போட்டு அதை பத்தி இவருக்கு எழுதினாரு. இல்ல இப்போ வரைக்கும் அதை மறுபடியும் அந்த நிகழ்ச்சி நடத்திட்டு ஆகணும்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு, பேசிட்டு இருக்காரு. அதே போல விஜயசங்கர் சார், அவரு வந்து நிகழ்ச்சி கூப்பிடும் போதே நான் அரெஸ்ட் ஆகணும்ப்பா அப்படின்னாரு. ஏன் சார் ஆயிரலாம் சார், விரைவில் ஆயிடுவோம் சார் அப்படின்னு நான் சும்மா விளையாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நேற்று கிட்டத்தட்ட சூழல் வந்து அதை நெருக்கி போயிருச்சோ அப்படின்ற அளவுக்கு தான் ஏற்பட்டுருச்சு. அவரும் உடனடியாக போட்டிருந்தாங்க. அப்புறம் ஆதவ் தீட்சணியா தோழர், கவின்மலர் தோழர், இப்படி நிறைய பேர் சமூக வலைதளங்களில் ஆதரவாக எழுதியிருக்கிறார்கள். இதை தாண்டி யார் பேச போறா, யார் எழுத போறா? ஜனநாயக சக்திகள், மதசார்பின்மையை காக்க விரும்பும் பேரியக்கவாதிகள், இன்னும் 50 ஆண்டுகளுக்கு யாரும் வரக்கூடாது, இவர் தான் மத நல்லிணக்கத்தை காப்பாற்ற போறாரு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? அவங்க முன்னாடி தான் அவங்க தான் இந்த பிரச்சனையை வந்து முன்ன நின்றுருக்கணும். இப்போ வரைக்கும் ஏன் பேசலை? நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் இதை உங்கள்கிட்ட கொடுத்து இதை பேசுங்க அப்படின்னு கேட்டு அது வர வேண்டியது இல்லைல்ல. சமூகத்தில் உங்க கண்ணு முன்னாடி இப்படி ஒரு அராஜகம் நடக்குது, 2வது தடவை நடக்குது, துணிச்சலா ஒருத்தன் பண்றான், நடப்பது அரசமைப்பு சட்டத்தின் ஆட்சியா அல்லது மனுநீதியின் ஆட்சியான்னு நீங்க கேட்கணும். அதுதான் இன்றைக்கு என்ன நடந்திருக்கு. 4 பேர் போய் ஒருத்தரை மிரட்டி திரையிட விடாம தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க. ஆனா இப்ப வரைக்கும் ஜனநாயகவாதிகள்னு சொல்லி கொள்ளுகின்ற பல பேர் வந்து அமைதியாக இருப்பது வந்து இது இன்னும் பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. இந்துத்துவவாதியினுடைய மிரட்டல் நேரடியாக வருகிறது, இந்த மௌனம் இன்னும் பெரிய அச்சுறுத்தலா இருக்கு. இவ்வளவு நேரம் விரிவா இந்த விஷயங்கள்ல என்ன நடந்ததுன்றதை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.